நிலவு வானத்தின் உச்சிக்கு வந்திருந்தது. இருளின் மடியில் ராமநாதபுரம். தெருவில் நடப்பட்ட கல் தூண்களின் உச்சியில் மின்மினி பூச்சி போல் கண் சிமிட்டும் விளக்குகள். தெரு விளக்குகள் அத்தனையும் சேர்ந்தாலும் எனக்கு ஈடாகுமா என்பது போல் வானத்து நிலவு. எங்கோ ஓர் மூலையில் ஒரு நாயின் ஊளை சத்தம். பகலெல்லாம் தூங்கி கிடந்துவிட்டு இரவெல்லாம் இரை தேடி படபடக்கும் ஆந்தைகள். இவை தவிர ஆள் அரவம் இல்லாத இந்த வேளையில் ராமநாதபுரத்து அரண்மனையான ராமலிங்க விலாசில் ஒரு அறையில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த அறையின் பஞ்சு மெத்தையில் படுத்திருக்கும் ராமநாதபுரத்து மன்னரான செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி தூக்கம் வராமல் தவித்தார். அடிக்கடி எழுந்திருப்பதும் அந்த அறையை விட்டு வெளியே வந்து மாடத்தில் நின்று விழிந்து விட்டதா என்று வானத்தை பார்ப்பதும் மன்னரின் இரவு நேர பணியாயிற்று. இதுவரை 10-12 முறை இது போன்று நடந்துவிட்டது. நாளை காலையில் நடக்கப் போகும் சிலம்பாட்ட போட்டியே மன்னரின் மனம் முழுதும் நிறைந்திருந்தது. அந்த போட்டியை மனத்திரையில் மீண்டும் மன்னர் ஓட்டி பார்த்து கொண்டிருந்ததால் தூக்கம் அவருக்கு தூரத்திலேயே நின்றுவிட்டது. இரவெல்லாம் கண் விழித்ததால் அதிகாலை நேரத்தில் மன்னரை தூக்கம் தழுவி கொண்டது. திடீரென்று விழித்து கொண்ட மன்னர் பஞ்சு மெத்தையில் புரண்டு எழுந்தார். வானத்தை பார்த்தார். அதுவரை அங்கே அரசாட்சி நடத்தி கொண்டிருந்த நிலவை புரட்டிவிட்டு சூரியன் தமது ஆளுகையை படரவிட்டிருந்தான். என்றைக்கும் இல்லாத அளவில் அரண்மனை திடலில் மனித கூட்டம். அமைச்சர், தளபதிகள், மெய்காப்பாளர்கள், சேடி பெண்கள், அரண்மனை பணியாளர்கள் என 100கணக்கானவர் அங்கே கூடியிருந்தனர். நடுநாயகமாக போடப்பட்டிருந்த அரியாசனத்தில் அமர்ந்தபடி மன்னர். அப்போது அங்கு வந்து சேர்ந்த ஒருவர் மன்னரை நோக்கி வேகமாக வந்தார். இவருக்கு வயது 50 இருக்கும். முறுக்கிய மீசை, உழைத்து உரமேறிய தேகம், வலது கையில் கட்டப்பட்ட தாயத்து. மன்னர் அருகில் வந்த அவர் மன்னரின் கால்களை தொட்டு வணங்கிவிட்டு அப்பு என்றார். ஆம், சேது நாடு என்றும் பெரிய மறவர் சீமை என்றும் அழைக்கப்பட்ட ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் செல்லமுத்து சேதுபதியை அங்குள்ள மக்கள் அனைவரும் மன்னரே, அரசரே என்று அழைப்பதை விட அப்பு என்று அழைப்பதில் அகமகிழ்ந்தனர். இப்படி அழைப்பதில்தான் மன்னருக்கும் மகிழ்ச்சி. அப்பு, அழைத்தீர்களாமே என்று வெற்றிவேல் சொல்லி முடிப்பதற்குள், ஆம் வாத்தியாரே, 6 மாசமா ஆத்தா உங்ககிட்ட சிலம்பு கத்துக்கிறது. சிலம்பத்தில் ஆத்தா எவ்வளவு தேறி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டது போல இவங்களும் ஆசைப்பட்டிருக்காங்க. அதான் கூட்டம் கூடிருச்சு. நல்ல வேலை வெளியில் இந்த செய்தி பரவல. அப்படி ஆகியிருந்தா இங்க நம்ம நாடே கூடியிருக்கும். உங்ககிட்ட சிலம்பு கத்துக்கிற யாராவது ஒருவனை ஆத்தா கூட சிலம்பாட சொல்லுங்க, அதை நான் பார்க்கணும் என்று மன்னர் தமது ஆசையை சொல்லி முடித்தார். வெற்றிவேல் ஏனோ மௌனம் சாதித்தார். என்ன வெற்றிவேல், நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? இல்ல, புரியுது அப்பு, உங்க ஆசை நியாயமானதுதான். ஆனா எங்க கிட்ட சிலம்பு கத்துக்கிற எந்த பையனும் ஆத்தா கூட ஆட முடியாது. ஆத்தா கூட சிலம்பம் ஆடுறதுனா அவங்களுக்கு கத்து கொடுக்கிற என்னால தான் முடியும். நீங்க ஆசைப்படுறதுனாலயே ஆத்தாவுக்கு எதிரா நானே கம்ப பிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெற்றிவேல் வேட்டியை வரிந்து கட்டினார். துண்டை எடுத்து இடைவாரை கட்டுவது போல் இடுப்பில் இறுக்கி கட்டினார். அரண்மனை பணியாள் கொடுத்த கம்பை பாசத்துடன் தடவி பார்த்துவிட்டு மன்னரின் கால்களை தொட்டு வணங்கினார். அதன்பின் மண்ணை தொட்டு வணங்கிவிட்டு தமது விரலில் ஒட்டிய மண்ணை நெற்றியில் இட்டு கொண்டார். இந்த வேளையில் கூட்டத்தினர் தமது கரவொலியால் ஒருவர் வருகையை வரவேற்றனர். 13 வயது சிறுமி ஒருத்தி சிலம்பாட்ட கம்புடன் திடலில் வந்து நின்றாள். அனைவர் மீதும் தம் பார்வையை செலுத்திவிட்டு மன்னர் மீதும் சிலம்பாட்ட குருநாதர் மீதும் அவள் பார்வை பதிந்தது. அவள் அருகில் வந்த வெற்றிவேல், ஆத்தா, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா என்றார். தலையாட்டலே அவள் பதிலாக அமைந்தது. தரையில் கம்பை ஊன்றியபடி ஒரு திசையில் வெற்றிவேல் நிற்க, எதிர் திசையில் சிலா வரிசையோடு அந்த சிறுமி தமது ஆட்டத்தை தொடங்கினாள். அவள் கையில் சுழன்ற கம்பு எவர் கண்ணிலும் அகப்படாமல் சுழன்றது. அனைவர் கரங்களும் அந்த சிறுமியின் ஆட்டத்தை கண்டு ஒலி எழுப்ப மன்னரும் கைத்தட்டி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஆட்டம் தொடங்கியது. இருவரும் சளைக்காமல் மோதினர். வெற்றிவேல் பின்வாங்கும் போது அந்த சிறுமி ஜெயித்து விடுவாளோ என்றும், அந்த சிறுமி பின்வாங்கும் போது வெற்றிவேல் வென்று விடுவாரோ என்றும்
மனதை மாற்றி மாற்றி கூட்டம் தவிக்க விட்டு கொண்டிருந்தது. மொத்தத்தில் ஒரு பருத்த யானையும் ஒரு குட்டி வேங்கையும் மோதிக்கொள்வது போல் அந்த சிலம்பாட்டம் திகழ்ந்தது. ஆட்டம் தொடங்கி அரை மணி நேரம் ஆகியிருக்கும். எவரும் எதிர்பாராத அதிசயம் அங்கே நடந்தது. அந்த சிறுமி அடித்த அடியில் வெற்றிவேலின் கம்பு அவர் கரங்களிலிருந்து விடுபட்டு வானத்தை நோக்கி பறந்தது. பின் அந்த கம்பு தரை நோக்கி திரும்பி வர அதை ஓடி தன் இடது கையால் லாவகமாக பற்றினாள் சிறுமி. வலது கையில் அவள் கம்பு, இடது கையில் வெற்றிவேலின் கம்பு என 2 கரங்களிலும் கம்புகளோடு அந்த சிறுமி நிற்க கூட்டம் வியப்போடு கைகொட்டி மகிழ்ந்தது. இந்த ஆச்சரியத்திலிருந்து விடுபடாத மன்னர் அந்த சிறுமியின் மீது பதித்த கண்ணை இமைக்க மறந்தார். மன்னரின் அருகில் வந்த வெற்றிவேல், அப்பு, நேத்து வரைக்கும் ஆத்தாவுக்கு நான் வாத்தியார், இன்னையிலிருந்து எனக்கு ஆத்தா வாத்தியார் என்று சொல்லி தலை வணங்கினார். கூட்டம் மீண்டும் கரகோஷம் செய்தது. மகிழ்ச்சி கடலில் மன்னர். ஆனால் தமது குருவை வென்ற 13 வயதான அந்த சிறுமி வேலுநாச்சியாரின் முகம் மட்டும் சோக மலர்களை சூடிக்கொண்டது. வேலுநாச்சியாரின் முகம் வாடியதைக் கண்டு அங்கிருந்த அனைவரின் முகங்களும் வாடி போயின. காரணம் புரியாமல் ஒருவருக்கொருவர் முணுமுணுத்துக் கொண்டனர். வரம்பை மீறி நாம் ஏதாவது பேசிவிட்டோமோ என்று வெற்றிவேல் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். மகளின் மன வருத்தம் புரியாமல் மன்னரும் மனம் உருகினார். சிறிது நேரம் அங்கே மௌனம் மட்டுமே. இதை விரும்பாத மன்னர் செல்லமுத்து சேதுபதி மகளின் அருகில் வந்து அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். எதை பற்றியும் கவலை இல்லாது வேலுநாச்சியாரின் விழிகள் மண்மீது மையம் கொண்டிருந்தன. வேலு என்றார் மன்னர். சின்னஞ்சிறு வயதிலேயே தாயை பறிகொடுத்த வேலுநாச்சியாருக்கு மன்னர் தந்தை என்ற பொறுப்போடு தாய் ஸ்தானத்திலிருந்தும் அவளை பேணி வந்தார். இந்த ஒரு பிள்ளை போதும் இந்த உலகை ஆள்வதற்கு என்ற எண்ணம் மன்னருக்கு இருந்ததால்தான் மனைவி மறைந்த பின்பும் மறுதாரம் கட்டிக்கொள்ள அவர் மனம் ஒப்பவில்லை. வேலுநாச்சியார் பெண்ணாக பிறந்தாலும் ஒரு ஆண்மகனை போன்றே அவளை வளர்த்து வந்தார். அதனால்தான் வேலுநாச்சியார் என்று அவளுக்கு அவர் பெயர் சூட்டியிருந்த போதும் வேலு என்று அழைப்பதையே அவர் வழக்கமாக்கி கொண்டார். தமது விழிகளுக்குள் அவளை பொத்தி பொத்தி வளர்த்தார். அப்படிப்பட்ட மகளின் சோகத்தை கண்டு துடித்து போன மன்னர், வேலு, உனக்கு என்ன ஆச்சு? உன்னோட மனசு நோகும்படி எனக்கு தெரிய இங்கு எதுவும் நடக்கலையே என்றார். கவலையோடு கேட்ட மன்னருக்கு வாய் திறக்காமல் மௌனம் சாதித்தாள் வேலுநாச்சியார். வாய் திறந்து சொல்லு ஆத்தா, அப்பதானே ஏதாவது தப்பு நடந்திருந்தா அந்த தப்புக்குரியவங்களை நான் தண்டிக்க முடியும் என்று கெஞ்சினார். இனியும் மௌனம் சாதித்தால் மன்னரே அழுது விடுவார் என்பதை புரிந்து கொண்ட வேலுநாச்சியார், அப்பா, இங்க நடந்தது எவருக்கும் தப்பா தெரியல. ஆனா எனக்கு மட்டும் இங்க நடந்த தப்ப மறக்க முடியல. அப்படி என்ன தப்பு தான் இங்க நடந்துச்சு? இப்ப நடந்த சிலம்பாட்டத்துல நான் ஜெயிச்சதனால இனிமே நான் தான் அவருக்கு வாத்தியாருன்னு என்னோட வாத்தியார் சொன்னத நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. ஒரு வாத்தியார அவரோட சிஷ்யர் ஜெயிப்பது என்பது ஒரு சிறந்த செயல் அல்ல. மேலும் இன்னைக்கு என்னோட சிலம்பாட்ட வாத்தியார் என்கிட்ட தோத்துட்டாருன்னு என்னால நம்ப முடியல. நான் ஒரு சாதாரண மனுஷனோட மகளா இருந்திருந்தா எனக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது. இந்த நாட்டின் மன்னரோட மகள் நான். அதனால நான் ஜெயிக்கிற மாதிரி அவர் ஆடி இருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா நான் தோற்று போனா என்னோட மனசு வாடி போகும். என்னோட மனசு வாடி போனா மன்னராகிய உங்க மனசு ஒடிஞ்சு போகும். அப்படின்றதாலேயும் சிலம்பு வாத்தியார் எனக்கு விட்டு கொடுத்திருக்கலாம் இல்லையா? இல்லை. உண்மையிலேயே நான் அவரை தோற்கடித்திருந்தாலும் ஒரு முறை தோற்றதினாலேயே வாத்தியார் சிஷ்யராகவும் சிஷ்யர் வாத்தியாராகவும் மாறிவிட முடியுமா என்ற கேள்வியோடு வேலுநாச்சியார் கூட்டத்தை பார்த்தாள். மன்னரோடு சேர்ந்து அமைச்சரும் வேலுநாச்சியாருடைய வினாவின் பொருள் புரிந்து விழிகளை உயர்த்தினர். தமிழில் சொல்லப்பட்ட உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் 2 விதமான பொருள் உண்டு. அதில் நமக்கு தெரிந்ததை அல்லது நமக்கு உகந்ததை மட்டும் தலையில் வைத்து கொண்டாடுகிறோம். அதன் மெய்ப்பொருளை அறிய நாம் முயற்சி செய்வதில்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பது அனைவரும் அறிந்ததே. இதற்கு தாய், தந்தை, ஆசான், ஆண்டவன் ஆகியோரை மதித்து போற்றி வணங்கி வாழ வேண்டும் என்றுதான் இதுவரை மனித இனம் புரிந்து கொண்டிருக்கிறது.
அப்படித்தான் காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இதையும் தாண்டி மற்றொரு பொருள் இந்த சொற்களில் மறைந்திருப்பதை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். தாய், தந்தை, குரு ஆகிய மூவரையும் மதித்து போற்றி வணங்கி வருவதன் மூலம் நாம் தெய்வ நிலைக்கு உயரலாம் என்று எனக்கு பொருள்படுகிறது. அத்தகைய குருநாதர் இன்று என்னிடம் ஒருமுறை தோற்றதற்காக என்னை குருவாக்கி அவர் மகிழ்வது எந்த வகையில் நியாயம்? இதுதான் என் முகவாடலுக்கு முழுமுதற் காரணம் என்று சொல்லிவிட்டு தமது கைகளில் இருந்த 2 கம்புகளையும் வேலு நாச்சியார் கீழே போட்டாள். வேலு நாச்சியாரின் அறிவு கூர்மை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கியவர்கள் அடுத்து என்ன நடக்கும் என்பதை அறிய காத்திருந்தனர். ஆனால் வெற்றிவேல் மட்டும் தம் மீது வேலு நாச்சியார் கொண்டிருக்கும் மரியாதையை எண்ணி எண்ணி கண் கலங்கினார். வெற்றிவேல் அருகில் சென்ற வேலு நாச்சியார் எவரும் எதிர்பாராத வகையில் திடீரென்று வெற்றிவேலின் காலில் விழுந்து வணங்கினாள். ஒரு நாட்டின் இளவரசி இந்த ஏழை சிலம்பாட்ட வாத்தியாரின் காலில் விழுவதா என்று நினைத்து வெற்றிவேல் வேகமாக தமது கால்களை இழுத்து கொண்டார். மண்ணில் தலைப்பதித்த வேலு நாச்சியார், ஐயா, என்ன ஆசிர்வதியுங்கள். ஆத்தா, முதல்ல நீங்க எந்திரிங்க. ஆசிர்வதிச்சேன்னு முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறம்தான் நான் எழுந்திருப்பேன். காலமெல்லாம் உங்கள் பேர் சிறக்கும், உங்கள் புகழ் நிலைக்கும். எந்திரிங்க ஆத்தா என்று வெற்றிவேல் கூறிய பின்பே வேலு நாச்சியார் எழுந்தாள். மகளின் குரு பக்தியையும் தமிழ் அறிவையும் கண்டு மன்னர் செல்லமுத்து சேதுபதி மனதுக்குள் கைத்தட்டி கொண்டார். ஐயா, ஒரு சிஷ்யன் வளரலாம், பல வெற்றிகளை காணலாம், ஆசானை விட பொன்னும் பொருளும் அதிகமாக சேர்க்கலாம், புகழின் உச்சிக்கே போய் சேரலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த சிஷ்யனுக்கு அறிவு கண்ணை திறந்துவிட்ட ஆசானை மதிக்காமல் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அதனால் சிலம்பாட்டத்தின் மூலம் என் வீரத்தை வெளிப்பட செய்து நீங்கள் எப்போதும் என் இதயத்தில் வாழ்வீர்கள் என்று வேலு நாச்சியார் கூற கூட்டம் முழுவதும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. கூட்டத்தின் கைத்தட்டல் ஓயும் போது அரண்மனை பணியாள் ஒருவன் ஓடி வந்து மன்னரிடம் ஒரு செய்தியை சொன்னான். அந்த செய்தியை கேட்டு மன்னரின் முகத்தில் மகிழ்ச்சி, ஆனால் வெற்றிவேல் முகத்திலோ அதிர்ச்சி. ராமநாதபுரம் அரண்மனையான ராமலிங்க விலாஸ் புதுப்பொலிவை சூடிக்கொண்டிருந்தது. வாசல்களை மாக்கோலங்களும் மாவிலை தோரணங்களும் அலங்கரித்திருந்தன. தூண்களும் சுவர்களும் புதிய வண்ணங்களை பூசியிருந்தன. பணியாளர்கள் ஒருவித பரபரப்போடு செயல்பட்டு கொண்டிருந்தனர். அமைச்சர் தாமோதரன் பிள்ளை வரப்போகிறவர்களை வரவேற்பதற்காக வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். நகரத்து பெண்கள் பலர் வேலு நாச்சியாருக்கு மணமகனாக வரப்போகும் இளைஞரின் அழகை காண்பதற்காகவும் அவர் வேலு நாச்சியாருக்கு பொருத்தமானவர் தானா என்பதை மதிப்பீடு செய்வதற்காகவும் அரண்மனை வாசலில் காத்து கிடந்தனர். அரண்மனை வாசலில் வந்து நின்ற சாரட் வண்டிகளிலிருந்து சிவகங்கை சீமையின் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் உறவினர்களும் இறங்கினர். அதை தொடர்ந்து வந்த முத்து பல்லக்கிலிருந்து சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரும் அவரது துணைவியாரும் சிவகங்கை ராணியுமான பூதக்கா நாச்சியாரும் இளவரசர் முத்துவடுகநாதரும் இறங்கினர். அனைவரையும் ராமநாதபுரம் அமைச்சர் தாமோதரன் பிள்ளை வணக்கம் கூறி அரண்மனைக்குள் அழைத்து வந்தார். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி முகமெல்லாம் புன்னகை மலர வரவேற்று அரண்மனையின் வசந்த மண்டபத்துக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்த ஆசனங்களில் சிவகங்கை மன்னரும் அவருடன் வந்தவர்களும் அமர்ந்த பின் செல்லமுத்து சேதுபதியும் அமர்ந்தார். முதலில் பேச்சை எவர் தொடங்குவது என்பது போல் அங்கே சிறிது நேரம் அனைவர் முகத்திலும் சந்தேக கோடு. அதை புரிந்து கொண்ட ராமநாதபுரம் அமைச்சர் தாமோதரன் பிள்ளை, சிவகங்கை சீமையின் மன்னர் சமூகத்திற்கு கோடி வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மன்னர் அனுப்பிய தகவல் கிடைத்தது. ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கை சீமைக்கும் இருந்து வந்த உறவு தொடர்பு முடிந்துவிடக் கூடாது என்ற சீரிய எண்ணத்தில் தாங்கள் எடுத்த முடிவுக்காக எங்கள் நாடே மகிழ்கிறது என்றார். சசிவர்ண தேவரோடு வந்திருந்த சிவகங்கை சீமையின் அமைச்சரான தாண்டவராயன் பிள்ளை, சேது சீமையின் மன்னர் சமூகத்திற்கு நல்ல நேரம் முடிவதற்குள் உங்கள் மகளை அழைத்து வர சொல்லலாமே என்று அடுத்த ஆக வேண்டிய காரியங்களை சுட்டிக்காட்டினார். இதற்காகவே காத்திருந்தது போல் வேலோ அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறது.
இதோ இன்னும் சிறிது நேரத்தில் அழைத்து வர ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் சேடி பெண்கள் வேலு நாச்சியாரை அழைத்து வந்தனர். கூடியிருந்தோரின் அருகில் வந்ததும் சேடி பெண்கள் விலகி கொள்ள தலைகுனிந்தபடி நடந்து வந்த வேலு நாச்சியார் அருகில் இருந்த தூணை பற்றி கொண்டு நின்றார். வீர விளையாட்டின் போது வேங்கை என எழுந்து நிற்கும் வேலு நாச்சியாரை கண்டிருந்த சிலர் அப்போது அங்கு இருந்தனர். அவர்கள் இன்று மணப்பெண் கோலம் கொண்டதும் வேலு நாச்சியாரின் விழிகள் தரையை மட்டுமே தழுவி கொண்டிருப்பதைக் கண்டு மனதிற்குள் சிரித்து கொண்டனர். ஆம், தமிழ் பெண்களுக்கே உரித்தான நாணம் இப்போது வேலு நாச்சியாரையும் நிலம் நோக்க செய்தது. வேலு நாச்சியாரின் நிலைமையை புரிந்து கொண்ட அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, வாருங்கள், இந்த இருக்கையில் அமருங்கள் என்று அங்கு நடுநாயகமாக இருந்த ஆசனத்தை சுட்டி காட்டினார். மீண்டும் சேடி பெண்களின் துணையோடு வேலு நாச்சியார் தாண்டவராயன் பிள்ளை குறிப்பிட்ட ஆசனத்தில் வந்து அமர்ந்தாள். இப்போதும் வேலு நாச்சியாரின் விழிகள் தரையின் மீதே தவம் செய்தது. மற்றவர்கள் பார்க்காத போது வேலு நாச்சியாரை கவனிப்பதும் மற்றவர்களின் கவனம் தன் மீது பதியும் போது கீழே குனிந்து கொள்வதுமாக முத்துவடுகநாதரின் விழிகள் நாடகமாடி கொண்டிருந்தன. தலை கவிழ்ந்திருந்த போதும் தமது ஓர விழிகளால் முத்துவடுகநாதரின் ஓரங்க நாடகத்தை வேலு நாச்சியாரின் விழிகள் தரிசிக்க தவறவில்லை. ஒரு கட்டத்தில் இருவர் விழிகளும் ஏக காலத்தில் சந்தித்து நலம் விசாரித்ததை புரிந்து கொண்ட சசிவர்ண தேவர் ஐத்தான் என்றார். அதை கேட்ட செல்லமுத்து சேதுபதி சொல்லுங்க என்பது போல் பார்த்தார். ஐத்தான், எங்களுக்கு உங்கள் மகளை மிகவும் பிடித்திருக்கிறது. தங்கள் முடிவை சொல்லுங்கள் என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். மிக்க மகிழ்ச்சி, எங்களுக்கும் உங்கள் மகனை பிடித்திருக்கிறது. திருமண நாளை குறித்து நாங்கள் எழுதுகிறோம். மற்ற வேலைகளை உங்கள் மந்திரியும் எங்கள் மந்திரியும் கலந்து பேசி முடிவு செய்யட்டும் என்றார். அதன் பின் விருந்து முடிந்து வெற்றிலை தரித்து சிவகங்கை சீமையினர் விடை பெறத் தொடங்கினர். மீண்டும் ஒரு முறை வேலு நாச்சியாரை தரிசித்து விட துடித்த முத்துவடுகநாதரின் விழிகள் அரண்மனை முழுவதையும் அலசி பார்த்தது. அது முடியாது போனதால் அனைவரோடும் அவரது கால்கள் நடந்தன. அரண்மனையின் வாசலுக்கு வந்து அனைவரையும் வழி அனுப்பி வைத்தார் செல்லமுத்து சேதுபதி. தமது மகளுக்கு சிவகங்கை சீமையின் இளவரசர் கணவராக அமைய போவதையும் தமது மகளுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவராக அவர் அமைந்திருப்பதையும் எண்ணி மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டே தமது ஓய்வறைக்கு வந்தார் செல்லமுத்து சேதுபதி. மற்றொரு அறையில் அமர்ந்திருந்த வேலு நாச்சியார் தமது தந்தை மட்டுமே தனியாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு அவரின் அருகில் வந்து, அப்பா, எனக்கு சிவகங்கை இளவரசர் தான் மாப்பிள்ளை என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களா என்றார். இது என்ன கேள்வி அம்மா? இல்லை, என்னை மணமுடிக்கப் போகிற அவரிடமும் அவரோடு வாழப்போகிற என்னிடமும் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் சிவகங்கை மன்னரும் நீங்களும் உங்கள் விருப்பத்திற்கு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடிந்தது? மகளின் கேள்வி செல்லமுத்து சேதுபதிக்கு சிரிப்பூட்டியது. அதை அடக்கி கொண்டு, சிவகங்கை இளவரசருக்கு வயது 18, உனக்கோ வயது 16. உங்கள் 2 பேரையும் விட எனக்கும் சிவகங்கை மன்னருக்கும் அனுபவம் அதிகம். உங்கள் மேலே அக்கறையும் அதிகம். சிவகங்கை இளவரசர் உன்னை பார்த்த பார்வையிலிருந்தே உன்னை ஏற்றுக்கொள்ள அவருக்கு சம்மதம்தான் என்பதை நான் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர். இதற்கு மேலே அவரிடம் பெண் பிடித்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை தேவையில்லாமல் என்னை கேட்க சொல்றியா? சரி, அவருடைய பார்வையிலிருந்து அவரது சம்மதத்தை புரிந்து கொண்ட நீங்கள் எதை வைத்து என்னுடைய சம்மதத்தை கேட்காமல் நீங்கள் சம்மதம் தெரிவித்தீர்கள்? வேலு, அழகுக்கு அழகு, தகுதிக்கு தகுதி உள்ளவர்கள் தாம் நம்மை தேடி வந்தார்கள். இந்த வாய்ப்பை நீ கைவிட சொல்றியா? இருந்தாலும் என்னிடம் சம்மதம் கேட்காமல் என்னுடைய திருமணத்திற்கு நீங்கள் ஒப்புதல் சொல்லியது தவறு. வேலு, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். அதற்காக இப்போது வருந்துகிறேன். முத்துவடுகநாதரை கட்டிக்கொள்ள உனக்கு விருப்பம் இல்லை என்றால் சொல். அவர்களை வேறிடத்தில் சம்பந்தம் பேசும்படி தகவல் கொடுத்து விடுகிறேன். உனக்கு விருப்பமில்லாத எதையும் செய்ய எனக்கு தைரியம் கிடையாது. செல்லமுத்து சேதுபதியின் இந்த சொல் வேலு நாச்சியாரை திடுக்கிட வைத்தது. முத்துவடுகநாதருக்கு மனைவியாகும் வாய்ப்பை தமது துடுக்குத்தனமே கெடுத்து விடுமோ என்ற அச்சம் அவரை பற்றி கொண்டது. அப்பா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை.
என் விருப்பத்தையும் கேட்டிருக்கலாமே என்றுதான் கூறினேன். நான் வயதில் இளையவள் என்பதனாலேயும் பெண் என்பதனாலேயும் எனது சம்மதம் அறியப்படவில்லையே என்ற ஆதங்கம் மட்டுமே எனக்கு உண்டு. அதற்காக இந்த திருமணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று நீங்கள் முடிவுக்கு வர வேண்டாம். தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். இந்த பதில்தான் தன் மகளிடமிருந்து வெளிவரும் என்பதை எதிர்பார்த்திருந்த செல்லமுத்து சேதுபதி மகளை அரவணைத்து முதுகில் தட்டி கொடுத்தார். அது தன் குழந்தையின் மீது ஒரு தாய் காட்டும் தாய்மையின் பரிவை ஒத்திருந்தது. முடிவு செய்தபடி முத்துவடுகநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. அந்த திருமணத்திற்கு வந்திருந்த தூத்துக்குடி பெரு வணிகர் ஒருவர் மணமக்களை தேனிலவுக்காக குற்றாலம் அனுப்பி வைக்கும்படி செல்லமுத்து சேதுபதியிடம் வலியுறுத்தினார். அங்கிருக்கும் தமக்குரிய மாளிகையில் மணமக்கள் தங்க ஏற்பாடும் செய்தார் வணிகர். சிறு வயதிலிருந்து இலக்கியத்தில் மட்டுமே குற்றாலத்தை தரிசித்து வந்த வேலு நாச்சியாரின் மனம் குற்றாலத்தை சுற்றி வட்டமிட்டது. வானில் உச்சிக்கு சூரியன் வருகின்ற நேரத்தில் மணமக்கள் வணிகர் மாளிகையில் தங்கினர். காலையும் மாலையும் குற்றாலத்தை கண்டு அவர்கள் குதூகலித்தனர். சிவமது கங்கை, செம்பக தடாகம், பொங்குமா கடல், வடவருவி, சித்திரா நதி ஆகிய 5 தீர்த்தங்களிலும் மணமக்கள் நீராடி மகிழ்ந்தனர். வேலுநாச்சியார் இயற்கையை ரசிப்பதிலும் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரை ரசிப்பதிலும் அதிக நேரத்தை செலவிட்டனர். ஒரு நாள் மாலை வேலுநாச்சியாரும் முத்துவடுகநாதரும் மலையருவியின் அருகில் அங்கே ஓங்கி வளர்ந்த மரங்கள், வண்ண வண்ண மலர் செடிகள், அவற்றுடன் காட்டு மலர்களின் கண் சிமிட்டல்கள், கிளைவிட்டு கிளை தாவும் குரங்குகள், வெள்ளி கம்பி போல் மலையின் உச்சியிலிருந்து ஊர்ந்து வரும் நதி, மாலை நேரத்தில் மலையை தழுவியபடி மறையும் சூரியன், அந்த சூரியனின் கதிர்கள் பட்டு மஞ்சள் பூசிக்கொள்ளும் நதியின் நீர், மலையின் உச்சியை தொட்டு செல்லும் மேகக்கூட்டம், ஆடும் மயில், பாடும் குயில், எங்கோ தொலைவில் யானைகளின் பிளிரல், ஓடிவரும் தென்றலுக்கு தலையசைக்கும் மலர்கள், ஆடும் மலர்களில் தேனுண்ண முடியாமல் தடுமாறும் வண்டுகள், மலர்களின் நறுமணம், அவற்றுடன் இணைந்த சந்தன மரங்களின் புதிய வாசனை, இவையெல்லாம் வேலு நாச்சியாரை ஒரு புதிய உலகத்திற்கு இட்டு சென்றது. இருப்பினும் வண்ண வண்ண பூக்களின் மீது அவரின் பார்வை பதிந்திருந்தது. ஆனால் முத்துவடுகநாதரின் கவனமோ வேறொரு திசையில். ஒரு கிளையில் இருந்த கனியை பறித்த ஆண் குரங்கு ஒன்று அதை வாயில் கவ்வியபடி வேறொரு மரத்திற்கு தாவியது. அங்கிருந்த பெண் குரங்கின் வாயில் தாம் கவ்வியிருந்த கனியை ஆண் குரங்கு திணித்தது. அந்த கனியை தமது பின்னங்காலால் அழுத்தி கொண்டு முன்னங்கால்களால் ஆண் குரங்கை தழுவி பெண் குரங்கு ஆண் குரங்கை முத்தமிட்டது. இதை கவனித்துக் கொண்டிருந்த முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாருக்கு அந்த காட்சியை காட்டினார். அதில் கவனம் பதியாத வேலு நாச்சியாரின் பார்வையோ மலர்களின் மீதே. இந்த மலர்களை பார்க்கின்ற போது எனக்கு சங்க இலக்கிய பாடல்தான் நினைவிற்கு வருகிறது. வேலு நாச்சியார்: சங்க இலக்கியமோ தங்க இலக்கியமோ, இப்போது நம் கவனம் பதிய வேண்டியது அதில் அல்ல. முத்துவடுகநாதர் மெல்ல நகைத்தார். நீங்கள் கூறியது மிகவும் பொருத்தமானவைத்தாம். சங்க இலக்கியம் தமிழர்களின் தங்க இலக்கியம்தான். காதல், அன்பு, வீரம், ஒழுக்கம் ஆகிய பண்புகளில் கடந்த கால தமிழர்கள் கால் பதித்து நின்றதை உலகுக்கு உணர்த்தும் சங்க இலக்கியம் தமிழர்களின் தங்க இலக்கியம். இந்த வண்ண மலர்கள் எல்லாம் சங்க இலக்கிய பாடல்களைத்தான் நினைவூட்டுகிறது. உலக இலக்கியங்களிலே சங்க இலக்கியத்தில் வருகின்ற குறிஞ்சி பாட்டுக்கு தனி இடம் உண்டு. அந்த குறிஞ்சி பாட்டில் கபிலர் 99 பூக்களின் பெயர்களை பதிவு செய்திருக்கிறார். உலக கவிஞர்களில் எவரும் இந்த சாதனையை நிகழ்த்தியது இல்லை. ஒரு தமிழ் கவிஞரின் அறிவாற்றலை நினைத்து என் தமிழ் நெஞ்சம் மகிழ்கிறது. உங்களுக்கு அந்த பூக்களின் பட்டியல் தெரியுமா என்றார் வேலு நாச்சியார். தமக்கு தெரியாது என்பதை போல் தலையாட்டிவிட்டு வேலு நாச்சியாரின் இதழ்களையே முத்துவடுகநாதர் பார்த்து கொண்டிருந்தார். வேலு நாச்சியார் பேசுகின்ற போது அவரது உதடுகளின் அசைவு முத்துவடுகநாதரின் மோகத்தை கிளறியது. என்ன, நான் கூறியதை கவனித்தீர்களா என்று வேலு நாச்சியாரின் குரல் முத்துவடுகநாதரை சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. கபிலர் பாடிய 99 பூக்களின் பெயரை நான் சொல்லட்டுமா என்றார். வேலு நாச்சியார் என்ன பேசினாலும் அவருக்குள் அது பூக்களாகவே மலர்ந்தன, வாசம் விரித்தன.
பாதி மயக்கத்தில் என்ன என்றார் முத்துவடுகநாதர். நான் ஒவ்வொன்றாக பூக்களின் பெயர்களை கூறுகிறேன். நீங்கள் அவற்றை சரியாக எண்ணிக்கொண்டு வாருங்கள். மொத்தம் 99 பூக்கள் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்போம் என்றார். பூக்களின் பட்டியலை கணக்கிட விரல்களை கொண்டு முத்துவடுகநாதர் கணக்கிட தயாரானார். வேலு நாச்சியார் பூக்களை சொல்ல தொடங்கினார். முத்துவடுகநாதர் அவற்றை எண்ணத் தொடங்கினார். ஒன்செங்காந்தல், ஆம்பல், அனிச்சம், தன்கயக்குவளை, குறிஞ்சி என்று 5 பூக்களின் பெயரை சொல்லிவிட்டு முத்துவடுகநாதரை வேலு நாச்சியார் பார்த்தார். என்ன, தாங்கள் எண்ணவே இல்லையா? நான் வேறொன்றை எண்ணிக்கொண்டிருந்தேன். வேறொன்றையா? என்ன அது? நீ சொல்லும் 99 பூக்களையும் சேர்த்து ஒரே பூவின் பெயரால் என்னால் கூற முடியும். கூறட்டுமா? வேலு நாச்சியார் ஆச்சரியத்தோடு, அது என்ன பூ? அதுதான் வேலுநாச்சி. முத்துவடுகநாதரின் இந்த பதிலால் வேலுநாச்சி நாணிச்சி வந்து அவர் மார்பில் சரிந்தார். இந்த வேளையில் அருகிலிருந்த புதரியிலிருந்து ஒருவித உருமல் ஒலி கேட்டது. இன்னதென்று அனுமானிப்பதற்குள் அந்த புதரியிலிருந்து புலி ஒன்று முத்துவடுகநாதர் மீது பாய்ந்தது. தம் மீது பாய்ந்த புலியை முத்துவடுகநாதர் எட்டி உதைத்தார். உதைத்த காலை பற்றி கொண்டது புலி. கீழே விழுந்த அவர் மறு காலால் புலியை மிதித்து புலி பற்றி கொண்ட காலை விடுவித்து கொண்டார். இருப்பினும் புலியின் கொடூர தாக்குதல் தொடர்ந்தது. இளவரசரும் புலியும் கட்டி புரண்டனர். ஒரு சமயத்தில் புலி மேலேயும் மறு சமயத்தில் முத்துவடுகநாதர் மேலேயும் என அங்கே ஒரு தொடர் போராட்டம் நடந்தது. ஒரு கட்டத்தில் முத்துவடுகநாதர் கீழே, அவர் நெஞ்சின் மீது கால்களை பதித்து அவர் கழுத்தில் தம் வாய் பதிக்க புலி முயற்சி செய்தது. அதுவரை ஒருவித பிரமையில் சிக்கியிருந்த வேலு நாச்சியாரை சுயநினைவு சுட்டது. இனியும் தாமதித்தால் புலியின் பசிக்கு இளவரசர் இரையாகி விடுவார் என்பது அவருக்கு புரிந்தது. முத்துவடுகநாதர் மீது கால் வைத்திருந்த புலியின் அடிவயிற்றில் ஓங்கி உதைவிட்டார் வேலு நாச்சியார். உதையால் நிலைகுலைந்த புலி நாச்சியாரின் மீது விழி பதித்தது. முத்துவடுகநாதரை விடுத்து வேலு நாச்சியார் மீது வெறியோடு பாய்ந்தது. இதை எதிர்பார்த்திருந்த அவர் ஒதுங்கிக் கொள்ள வேகத்தோடு பாய்ந்து வந்த புலி ஒரு மரத்தின் மீது மோதி மண்ணில் சாய்ந்தது. அதன் கழுத்தை பற்றிய வேலு நாச்சியார் புலியின் முதுகில் அமர்ந்தார். அதன் கீழ்த்தாடையை ஒரு கையாலும் மேல் தாடையை மறு கையாலும் பற்றி பலம் கொண்ட மட்டும் இழுத்தார். வலி பொறுக்க முடியாமல் புலி துடித்தது. அதன் தாடையில் இரத்த கோடுகள். உருண்டு புரண்டு வேலு நாச்சியார் பிடியிலிருந்து விடுபட புலி முயன்று பார்த்தது. இருப்பினும் வேலு நாச்சியாரின் கிடுக்கு பிடியிலிருந்து புலியால் விடுபட இயலவில்லை. ஆனால் புலி தோற்றுவிடவில்லை. மீண்டும் முழு பலத்தோடு புலி வேலு நாச்சியாரின் மீது பாய்ந்தது. ராமநாதபுரம் அரண்மனையான ராமலிங்க விலாசத்தில் மன்னர் செல்லமுத்து சேதுபதி. மகள் வேலு நாச்சியாரை குற்றாலத்துக்கு வழி அனுப்பிவிட்ட நாளிலிருந்து அவரது விழிகள் மூட மறுத்தன. எப்போதும் மகள் நினைவு. மன்னர் சாப்பிடுவதற்கு பணியாளர்கள் உணவு பரிமாறினால் அந்த உணவிலும் வேலு நாச்சியார். வானத்தை பார்த்தாலும் வண்ண சுவற்றை பார்த்தாலும் நிலவை பார்த்தாலும் நீல மேகத்தை பார்த்தாலும் அனைத்திலும் மன்னருக்கு வேலு நாச்சியாரின் முகமே தோன்றியது. வேலு நாச்சியார் காலில் அணிந்திருந்த சலங்கையின் சிரிப்பொலி நினைவுகளை மன்னரின் மனதை பற்றி படர்ந்தது. இதிலிருந்து விடுபட மன்னர் முயற்சி செய்தும் மகள் நினைவே அவரது மனதில் பேருருவம் எடுப்பது தொடர்ந்து கொண்டிருந்தது. தம் அறையில் படமாகியிருந்த தம் மனைவியை பார்த்தார் மன்னர். சந்தன மாலை சூடி நெற்றியில் குங்குமம் திகழ சிரித்து கொண்டிருந்தார் மன்னரின் மனைவி. அந்த சிரிப்பு தனது இன்றைய நிலையை கண்டு சிரிப்பது போல் மன்னருக்கு தோன்றியது. 10 வயதில் மகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ கண்மூடி விட்டாய். அன்றிலிருந்து நம் மகளை பேணி காப்பதிலேயே என்னுடைய பெரும் பொழுதை செலவிட்டேன். அவளுக்கு நீ இல்லாத குறை தெரியாமல் வளர்த்தேன். இன்று சிவகங்கை இளவரசரிடம் ஒப்படைத்த பின்பும் மகள் நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உனக்கு என் நிலைமை சிரிப்பை தருவது போல் தெரிகிறது என்று தனக்குத்தானே மன்னர் பேசிக்கொண்டார். இரவும் பகலும் மகள் நினைவு. இதிலிருந்து விடுபட கடந்த கால வரலாற்றில் மன்னர் கவனம் பதித்தார். ராமலிங்கம், ராமேஸ்வரம், ராமநாதபுரம், ராமலிங்க விலாசம் என்ற பெயர்களை நினைத்து மன்னர் சிரித்து கொண்டார். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சிவன் புகழ் பேசிய மண்ணில் ராமன் பெயரில் நினைவு சின்னங்கள் இருப்பதை நினைத்து கொண்டதால் மன்னருக்கு சிரிப்பு பொங்கியது. ராமநாதபுரம் மன்னர்கள் செம்பி நாட்டு மறவர் என்ற பிரிவை சார்ந்தவர்கள்.
ராவணனிடம் இருந்து சீதையை மீட்டு வந்த ராமன் ஓரிடத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாகவும், ராமனை நினைவு கூறும் வகையில் அந்த லிங்கத்திற்கு ராமலிங்கம் என்று பெயர் சூட்டியதாகவும், அந்த இடம் ராமேஸ்வரம் என்றும் அதன் அருகில் இருந்த நகரம் ராமநாதபுரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் புராணங்கள் கூற்று. ராமலிங்கம், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் என்று அனைத்தும் ராமனோடு சம்மதப்படுத்தி அழைக்கும் வழக்கம் நிலை பெற்றதால் பக்தர்களுக்கு காசிக்கு அடுத்து ராமேஸ்வரம் முக்கிய தலமாயிற்று. ராமலிங்கத்தையும் அதன் அருகில் உள்ள சேது அணையையும் பாதுகாத்து வந்த மறவர்களின் வழி தோன்றல்கள்தாம் ராமநாதபுரத்து மன்னர்கள். சடைக்கத்தேவர் உடையான் சேதுபதி என்பார் கிபி 1604 முதல் 1621 வரை மன்னராக திகழ்ந்தார். இவர்தான் ராமநாதபுரத்து மன்னர்களின் முன்னோடி. இவருக்கு பின் கூத்தன் சேதுபதி, இரண்டாவது சடைக்கன் என்ற தளவாய் சேதுபதி, ரகுநாத சேதுபதி என்ற திருமலை சேதுபதி, ராஜசூரிய சேதுபதி, அதன ரகுநாத சேதுபதி ஆகியோர் மன்னர் பொறுப்பை ஏற்றனர். இவர்கள் காலத்தில் குலோத்துங்க சோழநல்லூர், விரையாத கண்டன் புகழூர், வீரை, ராமேஸ்வரம், மணவை, மழவை ஆகிய இடங்கள் தலைநகரங்களாக இருந்தன. சேது அணையை அடுத்து இருந்ததால் அந்த மன்னர்கள் ஆண்ட பகுதி சேது நாடு என்று அழைக்கப்பட்டது. அதிலிருந்து மன்னர்களுக்கு சேதுபதி பட்டமும் இணைந்து கொண்டது. ராஜசூரிய சேதுபதிக்கும் அவரது 5வது மனைவிக்கும் பிறந்தவரான 2வது ரகுநாத தேவர் என்ற கிழவன் சேதுபதி என்பவர் 1674 மன்னரானார். இவர்தான் சேது நாட்டின் தலைநகரை ராமநாதபுரத்துக்கு மாற்றினார். இதற்கு முன் வாழ்ந்த சேதுபதி மன்னர்களில் கிழவன் சேதுபதி இணையிலா வீரராக திகழ்ந்தார். 5 அடி கனம், 27 அடி உயரம் கொண்ட கோட்டை சுவர், 32 இடங்களில் கொத்தளங்கள், கோட்டை சுவரை சுற்றி அகழி என ராமநாதபுரத்தின் பாதுகாப்புக்காக கிழவன் சேதுபதி புதிய கோட்டை ஒன்றை கட்டினார். ராமநாதபுரம் அரண்மனையின் வடதிசையில் ஒரு அழகிய மாளிகையை கட்டிய கிழவன் சேதுபதி அந்த மாளிகைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கும் ராமலிங்கத்தை நினைவுபடுத்தும் வகையில் ராமலிங்க விலாசம் என்று பெயர் சூட்டினார். மன்னர்களின் முடிசூட்டு விழாக்களும் அரசவை கூட்டங்களும் இந்த ராமலிங்க விலாசில் நடந்தன. கிழவன் சேதுபதிக்கு பின்வந்த திருவுடையா தேவர் என்ற விஜய ரகுநாத சேதுபதியும், கட்டைய தேவர் என்ற முத்து விஜய ரகுநாத சேதுபதியும், சிவகுமாரமுத்து விஜய ரகுநாத சேதுபதியும் ராமலிங்க விலாசத்தை கலைக்கூடமாக மாற்றி அமைத்தனர். ராமாயணம், மகாபாரதம் ஆகிய இதிகாச நிகழ்ச்சிகள், சேது நாட்டின் வரலாற்று நிகழ்ச்சிகள், மன்னர்களுக்கு கிடைத்த சிறப்புகள், விருதுகள், மன்னர்கள் வெற்றி கொண்ட போர்க்கள காட்சிகள் ஆகியவற்றை ராமலிங்க விலாச சுவர்களில் அழகோவியமாக தீட்டியிருந்தனர். 1772 ராமநாதபுரத்தின் மீது போர் தொடுத்து கைப்பற்றிய ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் என்பவன் ராமலிங்க விலாசின் அழகை கண்டு வியந்து எழுதினான். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இந்த மாளிகையை வெள்ளைக்கார அதிகாரிகள் தங்களின் இருப்பிடமாக பயன்படுத்தினர். ஆங்கில அதிகாரி ஜாக்சன் துரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் வரி பற்றிய வாதம் நடந்ததும் இந்த மாளிகையில்தான். சேதுபதி மன்னர்களில் 14வது மன்னராக பொறுப்பேற்றவர்தான் செல்லத்தேவர் என்ற செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. இவர் 1749 முதல் 1762 வரை ராமநாதபுரத்தின் மன்னராக திகழ்ந்தார். இவருக்கும் சக்கந்தி என்ற ஊரில் பிறந்த முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் 1730 பிறந்தவர்தான் வேலு நாச்சியார். ராமலிங்க விலாசம். அரியாசனத்தில் மன்னர். மன்னர் பெருமானே என்ற குரல் கேட்டு மன்னர் தலை நிமிர்ந்தார். பிரபு, சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தங்களை பார்க்க வந்திருக்கிறார், வர சொல். அப்படியே என்று தலைவணங்கி விடை பெற்றான் பணியால். சிறிது நேரத்தில் வெற்றிவேல் உள்ளே வந்தார். அவரது 2 கண்களும் கண்ணீரை சிந்த காத்திருந்தன. என்ன என்பது போல் வெற்றிவேலை மன்னர் பார்த்தார். அப்பு, குற்றாலம் சென்றிருந்தேன். 5 அருவி பக்கம் ஒரு மாலை நேரத்தில் குற்றாலத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு செடியின் மீது என் பார்வை பதிந்தது. அந்த செடியின் மீது அடிக்கடி ஆத்தா விரும்பி கட்டிக்கொள்ளும் புடவையின் ஒரு பகுதி கிடந்தது. அதை பார்த்ததும் என்னை அதிர்ச்சி தழுவி கொண்டது. அந்த செடியின் அருகில் வளையல்கள் கிடந்தன. ஆத்தாவிற்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்ற அச்சம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று கண்ணீர் மல்க வெற்றிவேல் சொல்லி முடித்தார். வாத்தியாரே, குற்றாலம் பகுதியில் திருடர்கள் பயம் இருப்பதாக தெரியவில்லை. அப்படியே திருடர்கள் எதிர்கொண்டாலும் இளவரசரும் வேலுநாச்சியாரும் கோழைகள் அல்ல.
அந்த பகுதியில் சிறுத்தை, புலி போன்ற காட்டு மிருகங்கள் நடமாட்டம் இருக்கலாம். அவைகளை நேர்கொள்ளும் தைரியம் வேலுவுக்கும் உண்டு. வீர விளையாட்டில் வேலு பெற்றிருக்கும் திறமை நீங்கள் அறியாததல்ல. அது இருக்கட்டும். அதைவிட முக்கியமானது, 3 ஆண்டுகளுக்கு முன்பு நமது அரண்மனை திடலில் நடந்த சிலம்பாட்டம் இன்னும் என் நினைவில் வாழ்கிறது. அன்று சிவகங்கை பணியால் வேலுவின் திருமண செய்தியை சொன்னபோது தாங்கள் மட்டும் அதிர்ச்சி அடைந்தீர்கள். தங்கள் முகத்தில் ஒருவித கலவர உணர்வை காட்டினீர்கள். அதற்குரிய காரணத்தை அப்போதே அறிய முயன்றேன். ஆனால் தாங்கள் அங்கிருந்து கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விட்டீர்கள். அதன் பின் ஊரை விட்டே சென்று விட்டீர்கள். இப்போதாவது அதற்குரிய காரணத்தை தங்களிடமிருந்து நான் அறிந்து கொள்ளலாமா? அப்போ வேறொன்றும் இல்லை. அந்த சிலம்பாட்டம் நடப்பதற்கு முன் வடநாடு சென்று வந்தேன். அங்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் குறுநில மன்னர்களையும் ஜமீன்தார்களையும் தோற்கடித்து அவர்களுடைய நாடுகளை கைப்பற்றி வருவதை அறிந்தேன். நமது சேது நாட்டின் மீதும் சிவகங்கை சீமையின் மீதும் வெள்ளையரின் பார்வை விழுந்திருப்பதாக வடநாட்டில் பேசிக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் ஆத்தாவிற்கு திருமணம் செய்ய வேண்டுமா என்று எண்ணினேன். அதுதான் என் முகத்தில் அப்போது அதிர்ச்சியை உண்டாக்கிவிட்டது என்றார் வெற்றிவேல் வாத்தியார். சரி, அந்த சிலம்பாட்டம் முடிந்து 3 ஆண்டு காலம் எங்கே போனீர்கள்? அப்போ கமுதியில் உள்ள சில இளைஞர்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆள் வந்தது. அங்கு பணி முடிந்ததும் பரமக்குடி, பெருநாழி, சாயல்குடி என தொடர்ந்து சிலம்பம் கற்றுக் கொடுக்க அழைத்து சென்று விட்டனர். அப்படியே 2½ ஆண்டுகள் ஓடிவிட்டன. அதன்பின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் முதுகுளத்தூரில் என் மகள் வீட்டில் தங்கிக் கொண்டு வைத்தியம் பார்த்து வந்தேன். ஓரளவு உடம்பு தேறியதும் குற்றாலம் சென்றேன். அங்கு கண்ட காட்சியால் இன்று காலையில்தான் இங்கு ஓடோடி வந்தேன். வெற்றிவேல், நீங்கள் அச்சப்பட்டபடி வேலுவுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. அதே போன்று வெள்ளைக்காரனோ எந்த கொள்ளைக்காரனோ இந்த மண் மீது இதுவரை போர் தொடுக்கவில்லை, தொடுக்கவும் முடியாது. இப்பொழுதும் எனக்கு அந்த அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. தெற்கே நெற்கட்டான் செவ்வல் பாளையத்தின் மன்னர் புலித்தேவருக்கு ஆங்கிலேயர் தொல்லை கொடுக்க தொடங்கிய செய்தியை கேள்விப்பட்டேன். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்றார். மன்னர் யோசனையில் ஆழ்ந்தார். வானம் மேற்கே மஞ்சள் பூசிக் கொண்டிருந்த நேரம். ராமநாதபுரம் அரண்மனை வாசலில் வந்து நின்ற சாரட்டு வண்டியிலிருந்து வேலு நாச்சியாரும் முத்துவடுகநாதரும் இறங்கினர். காத்திருந்த பணியாளர்களும் சேடி பெண்களும் ஓடி சென்று இருவரையும் வரவேற்று அரண்மனைக்குள் அழைத்து வந்தனர். மன்னர் செல்லமுத்து சேதுபதி, அமைச்சர் போன்றவர்களோடு சிவகங்கை மன்னர் சசிவர்ண தேவர், அவரது தேவி பூதக்க நாச்சியார், அவர்களுடன் வந்த பணியாளர்கள் என பலர் அரண்மனை உள் வளாகத்தில் திரண்டிருந்தனர். தந்தையை கண்டதும் ஓடி சென்று அருகில் நின்றார் வேலு நாச்சியார். மகளை அரவணைத்து வாஞ்சையோடு தட்டி கொடுத்தார் மன்னர் சேதுபதி. முத்துவடுகநாதர் தன் பெற்றோரை வணங்கி வாழ்த்து பெற்றார். மகளை கண்டுவிட்ட மகிழ்ச்சி சேதுபதி மன்னர் முகத்தில் வெளிப்பட்ட போதும் ஏதோ ஒரு கவலை அவரை பற்றி கொண்டிருப்பதை வேலுநாச்சியார் அறிந்தார். அப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? சோர்வு உங்கள் முகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த கேள்வியை மகளிடமிருந்து எதிர்பாராத மன்னர் செல்லமுத்து சேதுபதி ஒரு சிரிப்பின் மூலம் சமாளிக்க நினைத்தார். ஆனால் அவர் முயற்சி கைகூடவில்லை. வேலு, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். 1 வாரம் நீ பிரிந்திருந்ததால் உனக்கு அப்படி தோன்றுகிறது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல்தான் மிகவும் கலவரம் அடைந்து விட்டார் என்ற மன்னர் சேதுபதியின் பதிலை கேட்டு, வாத்தியாருக்கு என்ன ஆயிற்று என்ற ஆதங்கத்தோடு கேட்டார் வேலுநாச்சியார். வாத்தியார் குற்றாலம் சென்றிருந்தாராம். அங்கே ஒரு செடியில் உன் புடவையின் ஒரு பகுதி கிடைத்ததாம். அருகில் உன்னுடைய வளையல்கள் உடைந்து சிதறி கிடந்ததாம். அதை கண்டு உனக்கு ஏதோ ஆகிவிட்டதாக எண்ணி இங்கு பயத்தோடு ஓடி வந்தார் என்றார் சேதுபதி மன்னர். சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரும் அவருடன் வந்தவர்களும் ஏதும் புரியாமல் விழித்தனர். குற்றாலம், வேலுநாச்சியார் புடவை, வளையல், சிலம்பு வாத்தியாரின் கலக்கம் இவற்றை இணைத்து பார்த்து குற்றாலத்தில் என்னத்தான் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டனர். அதை புரிந்து கொண்ட முத்துவடுகநாதர், வேறொன்றும் இல்லை, குற்றாலத்தில் நாங்கள் இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று என் மீது ஒரு புலி பாய்ந்து விட்டது. இதை கேட்டதும் முத்துவடுகநாதரின் தாய் பூதக்கா நாச்சியாரும் சேடி பெண்களும் அடுத்து என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள அச்சத்தோடு முத்துவடுகநாதரையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த புலியின் மீது வேலுநாச்சி பாய்ந்தாள்.
சிறிது நேரத்தில் வேலுவின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அருகில் இருந்த புதருக்குள் ஓடி உயிர் தப்பியது புலி என்று முத்துவடுகநாதர் சொல்லி முடிக்க, மகளின் தீரத்தை கேட்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி படபடவென கைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து அனைத்து கைகளும் கொட்டி மகிழ்ந்தன. வேலு, நாளை காலையில் சிவகங்கைக்கு புறப்பட வேண்டும். உங்களை அழைத்து செல்வதற்காகத்தான் உன் மாமாவும் அத்தையும் வந்திருக்கிறார்கள். சீர்வரிசை பொருட்களை எல்லாம் நமது பணியாளர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது நீ பயண களைப்பில் இருப்பாய். சிறிது ஓய்வெடுத்த பின்பு உனக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வைத்துக்கொள் என்று மன்னர் செல்லமுத்து சேதுபதி சொல்லி முடிப்பதற்குள், அப்பா, குதிரை ஒன்று கேட்டேனே என்றார் வேலு நாச்சியார். நீ விரும்பிய வண்ணம் மதுரையில் ஒரு குதிரை இருக்கிறதாம். நம் ஆட்கள் அதை விலை பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். எப்படியும் 2 நாளில் முடிந்து விடுமாம். குதிரையை சிவகங்கைக்கே கொண்டு வரும்படி தகவல் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மகளின் முகத்தையே மன்னர் செல்லமுத்து சேதுபதி பார்த்து கொண்டிருந்தார். அதில் 1000 பூக்கள் பூத்திருந்தன. காலை கதிரவன் தன் கரங்களை விரித்து உலகை தழுவி கொண்டிருந்தான். அனைத்து சீர்வரிசைகளையும் சுமந்து கொண்டிருந்த வண்டிகள் புறப்படுவதற்கு தயாராக நின்றன. ராமநாதபுரம் மக்கள் அனைவரும் அரண்மனை வாசலில் கூடியிருந்தனர். முத்து பல்லக்குகளும் சாரட்டு வண்டிகளும் குதிரைகளும் அணிவகுத்து சென்றன. வேலு நாச்சியாரும் முத்துவடுகநாதரும் முன்வர, மன்னர்கள் செல்லமுத்து சேதுபதியும் சசிவர்ண தேவரும் அவர்களுக்கு பின் வந்தனர். இந்த வேளையில் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு மன்னர் செல்லமுத்து சேதுபதியை நோக்கி சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் வேகமாக வந்தார். அவர் மேனியில் பூத்த வியர்வை துளிகளே அவரது அவசரத்தை பறைசாற்றின. என்ன என்பது போல் மன்னர் செல்லமுத்து சேதுபதி பார்த்தார். அப்போ, நானும் சிவகங்கை வருகிறேன். எதற்கு என்பது போல் சேதுபதி மன்னர் பார்த்தார். அப்பு, இங்கு எனக்கு கொஞ்சம் சொந்த பந்தம் இல்லை. என்னுடைய ஒரே மகளும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதனால் எனது எஞ்சிய காலத்தை ஆத்தாவுக்கு பணிவிடை செய்வதிலும் அவருக்கு மெய்காப்பாளராக பணியாற்றுவதிலும் செலவிடலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று பணிவுடன் வேண்டுகிறேன் என்று கூறிவிட்டு தலைவணங்கி நின்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த வேலு நாச்சியார் ஆசிரியர் தம் மீது கொண்டிருக்கும் பாசத்தை கண்டு கண் கலங்கினார். இதுதான் உங்கள் உறுதியான முடிவு என்றால் நான் மிகவும் மகிழ்கிறேன். வாருங்கள் என்றார். சிவகங்கை மன்னருக்கும் இளவரசருக்கும் சிலம்பு வாத்தியாரை மன்னர் செல்லமுத்து சேதுபதி அறிமுகப்படுத்தினார். அவர்களை பணிவுடன் வாத்தியார் வணங்கினார். முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் முத்து பல்லக்கில், மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றொரு பல்லக்கில், சிவகங்கை மன்னரும் அவரது மனைவியும் பிரிதொரு பல்லக்கில். வேலு நாச்சியாரின் பிரிவு பலரை வேதனையில் ஆழ்த்தியது. அதை வெளிப்படுத்துவது அநாகரிகம் என்பதால் அடக்கி கொண்டனர். இன்னும் சிலர் தங்கள் நாட்டின் இளையராணிக்கு இன்முகத்தோடு விடை கொடுத்தனர். சிவகங்கை நோக்கி பயணம் தொடர்ந்தது. அது ஒரு அணிவகுப்பு போல் காட்சியளித்தது. ராமநாதபுரம் நகரை கடந்து செல்லும் வரை வேலு நாச்சியாரின் விழிகள் அரண்மனை மீதே. ஆம், பிறந்து வளர்ந்த ராமலிங்க விலாசை விட்டு அவர் பிரிந்து சென்றாலும் அவரது உள்ளம் மட்டும் பிரிய மனமில்லாமல் தவித்து கொண்டிருந்தது. கோநாடு, திருமையம் வட்டம், காநாடு, சுரபி நாடு, அதனையூர் நாடு, சூரக்குடி நாடு, காரைக்குடி வட்டம், திருமலை நாடு, புறமலை நாடு, கல்வாசல் நாடு, ரணியமுட்ட நாடு, திருப்பத்தூர் வட்டம், இடைவள நாடு, தென்னாலை நாடு, மங்கள நாடு, கல்லக நாடு, புனல் பரலை நாடு, புலியூர் நாடு, உருவாட்டி நாடு, ராஜசிங்க மங்கள நாடு, அஞ்சுக்கோட்டை நாடு, தாழையூர் நாடு, களவழி நாடு, செவ்வியிருக்கை நாடு, கீழ் செம்பி நாடு, கோடி நாடு, வடதலை செம்பி நாடு, கிடாந்திருக்கை நாடு, ஆப்பனூர் நாடு, வேம்பு நாடு, அரிநாற்று நாடு, பருத்திக்குடி நாடு, கருநிலக்குடி நாடு ஆகிய பகுதிகளை கொண்டதுதான் சேது நாடு என்றும் மறவர் சீமை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த பகுதியை கிபி 1647 முதல் 1672 காலகட்டத்தில் ஆண்டு வந்த ரகுநாத சேதுபதி என்ற திருமலை சேதுபதி தமது நாட்டின் மேற்கு பகுதியின் வரி வசூலை கவனிப்பதற்காக உத்தமனூர் என்ற ஊரை சேர்ந்த தமது உறவினர் ஒருவரை நியமித்தார். சோழபுரத்திற்கு அருகில் ஒரு கோட்டையை கட்டி அங்கிருந்து அவர் பணிகளை கவனித்தார். அந்த கோட்டை 4 கோட்டை என்றும் அதை சுற்றியுள்ள பகுதி 4 கோட்டை பாளையம் என்றும் அந்த பகுதியை அரசாண்டவர்கள் 4 கோட்டை பாளையக்காரர்கள் என்றும் பிற்காலத்தில் அழைக்கப்பட்டனர். இந்த பாளையக்காரர்களின் வழித்தோன்றலான பெரிய உடையா தேவருக்கும் அவரது முதல் மனைவிக்கும் பிறந்தவர்தான் சசிவர்ண தேவர். திருவுடையா தேவர் என்ற விஜய ரகுநாத சேதுபதி
1710 முதல் 1725 தன் மகள் அகிலாண்டேஸ்வரியை சசிவர்ணத்தேவருக்கு மணம் முடித்தார். சேது நாட்டு மன்னர் நாலுகோட்டை பாளையத்தோடு சம்பந்தம் செய்து கொண்டதால் பெரிய உடையார் தேவரை 1000 போர் வீரர்களது தளபதியாகவும் அவரது மகன் சசிவர்ண தேவரை வெள்ளிக்குறிச்சி பகுதிக்கு ஆளுநராகவும் நியமித்தார். திருவுடையார் தேவரின் மறைவிற்கு பின் தண்டதேவர் என்ற சுந்தரேஸ்வரர் ரகுநாத சேதுபதி என்பார் சேது நாட்டின் மன்னரானார். இவரை கொலை செய்துவிட்டு பவானி சங்கர் என்பவர் சேது நாட்டை கைப்பற்றினர். இவர் பதவியேற்றதும் சேதுபதி மன்னர்களின் வழித்தோன்றல்களை ஒழித்து கட்ட முயற்சி செய்தார். அதனால் அரசுரிமைக்கு உரியவரான கட்டையத்தேவர் என்ற முத்து விஜய ரகுநாத சேதுபதி தஞ்சை மன்னரிடம் அடைக்கலம் புகுந்தார். சசிவர்ண தேவரிடமிருந்து வெள்ளிக்குறிச்சி ஆளுநர் பதவியையும் பவானி சங்கர் பறித்து கொண்டதால் சசிவர்ண தேவரும் தஞ்சை மன்னரிடம் தஞ்சம் புகுந்தார். தஞ்சை மன்னரின் உதவியோடு கட்டையத்தேவரும் சசிவர்ண தேவரும் சேது நாட்டின் மீது போர் தொடுத்து பவானி சங்கரிடமிருந்து சேது நாட்டை கைப்பற்றினர். சேது நாட்டில் 3 பங்கு பெரிய சேது நாடு என்றும் 2 பங்கு சிறிய சேது நாடு என்றும் 2 பிரிவுகளாக சேது நாடு 1728 பிரிக்கப்பட்டது. பெரிய சேது நாடு பெரிய மறவர் நாடு என்றும் ராமநாதபுரம் சீமை என்றும் அழைக்கப்பட்டது. இதற்கு கட்டையத்தேவர் என்ற முத்து விஜய ரகுநாத சேதுபதி மன்னரானார். சிறிய சேது நாடு சிறிய மறவர் நாடு என்றும் சிவகங்கை சீமை என்றும் அழைக்கப்பட்டது. இதற்கு சசிவர்ண தேவர் மன்னரானார். அஞ்சூர் நாடு, பூவந்தி நாடு, பாகனேரி நாடு, மல்லாக்கோட்டை நாடு, பட்டமங்கலம் நாடு, சாக்கோட்டை நாடு, செம்பொன்மாரி நாடு, இரவிசேரி நாடு, ஊஞ்சனை நாடு, எழுவான்கோட்டை நாடு, உருவாட்டி நாடு, மங்கலம் நாடு, நாலுகோட்டை நாடு ஆகிய பகுதிகள் சிவகங்கை சீமைக்கு உட்பட்டிருந்தன. வனாந்தரமாக திகழ்ந்த பகுதிகளை அழித்து ஒரு நகரத்தை உருவாக்கி அதற்கு சிவகங்கை என்று பெயரிட்டார் சசிவர்ண தேவர். அத்துடன் அழகிய தெப்பக்குளம், கம்பீரமான அரண்மனை, அதன் உள்ளே ராஜராஜேஸ்வரி கோவில், அழகிய மாளிகை ஆகியவற்றை சசிவர்ண தேவர் உருவாக்கினார். அழகிய மாளிகைக்கு கௌரி விலாஸ் என்று சசிவர்ண தேவரே பெயர் சூட்டினார். சிவகங்கை நகரை உருவாக்கியதும் சிவகங்கை சீமையின் முதல் மன்னர் என்ற பெருமையும் சசிவர்ண தேவரையே சேரும். சசிவர்ண தேவருக்கும் அவரது 2வது மனைவியான பூதக்கா நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தவர்தான் வேலு நாச்சியாரை கரம் பற்றிய முத்துவடுகநாதர். சிவகங்கை நகரத்தின் எல்லையில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை தலைமையில் சிவகங்கை நகரமே திரண்டிருந்தது. மணமக்களை வரவேற்பதற்கும் சிவகங்கை சீமைக்கு மருமகளாக வரும் வேலு நாச்சியாரை தரிசிப்பதற்கும் ஆண்களும் பெண்களும் அங்கே அலைமோதினர். ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் தெரிந்த கலைஞர்கள் அங்கே காத்திருந்தனர். முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் வந்த முத்து பல்லக்கு கண்ணில் தெரிந்ததும் வானவெடிகள் அதிர்ந்தன. தாரை தப்பட்டைகள் முழங்கின. வீர விளையாட்டுகளோடும் தமிழர்களின் புராதன கலைகளோடும் சிவகங்கை இளவரசரையும் வேலு நாச்சியாரையும் வரவேற்று ஊர்வலம் வீதியில் மெல்ல நகர்ந்தது. உயர்ந்த கட்டடங்கள் மீதும் மனித தலைகள், மரக்கிளைகளிலும் மனிதர்கள் முளைத்திருந்தனர். ஒரு வழியாக சிவகங்கை அரண்மனையை மணமக்கள் வந்தடைந்தனர். பெண்கள் குலவையிட்டு ஆரத்தி எடுத்து மணமக்களை அரண்மனைக்குள் வரவேற்றனர். ராமநாதபுரம் அரண்மனையான ராமலிங்க விலாசில் பிறந்து வளர்ந்த வேலு நாச்சியார் சிவகங்கை அரண்மனையான கௌரி விலாசில் மருமகளாக கால் பதித்தார். மறுநாள் காலை சிவகங்கை அரண்மனை திடலில் பெருங்கூட்டம். ராமநாதபுரம் மன்னரின் பணியால் ஒருவன் குதிரையோடு நின்று கொண்டிருந்தான். அந்த குதிரையை கண்ட வேலு நாச்சியார் முகத்தில் புன்னகை படர்ந்தது. கூர்ந்த கண்கள், விடைத்த காதுகள், முறுக்கேற்றிய கால்கள், எவரும் தன்னை எளிதில் நெருங்கவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கும் வாள். வாலிப்பால தேகம், செம்மண் நிறம், வெள்ளை பாசியை கோத்து கட்டியது போல் கழுத்தில் மட்டும் ஒரு மெல்லிய கோடாக வெண்ணிற முடிகள். மொத்தத்தில் கண்டவர் வியக்கும் வண்ணம் அந்த குதிரை நின்றது. மகாராஜா, இந்த குதிரையை வாங்குவதற்காக பலர் போட்டியிட்டனர். குறிப்பாக சேத்தூர் ஜமீன்தாரர் கடைசி வரை போட்டியிட்டார். அவர் கேட்ட விலையை விட அதிக விலை பேசி இதை வாங்கி வந்திருக்கிறேன். இந்த குதிரை பார்ப்பதற்கும் அழகு, பாய்ந்து செல்வதிலும் புலி. ஆனால் அடங்கா பிடாரியாம். பழக்கமானவர்களிடம் மட்டும்தான் இது பாசமாக இருக்குமாம். அறிமுகமில்லாதவர்கள் இதன் மீது ஏறினால் அவர்களை தள்ளிவிடுவதிலேயே குறிப்பாக இருக்குமாம். அதனால் இந்த குதிரையை பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக அதற்குரியவரையும் அழைத்து வந்திருக்கிறேன்.
அவர் ஒரு வாரம் தங்கியிருக்க நீங்கள் உத்தரவு தர வேண்டும் என்று பணிவோடு சொல்லி முடித்து குதிரையோடு அழைத்து வந்தவனையும் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு அறிமுகப்படுத்தினான். சேதுபதி மன்னருக்கும் சிவகங்கை மன்னருக்கும் மன்னர்களின் வாரிசுகளுக்கும் புதியவன் வணக்கம் கூறினான். குதிரையின் அழகில் மயக்கி கிடந்த கூட்டம் குதிரையின் குணங்களை கேட்டு அதிர்ச்சியில் மூழ்கியது. ஆனால் வேலுநாச்சியார் மட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ளாது குதிரையின் அருகில் சென்றார். கழுத்தை சாய்த்து குதிரை அவரை பார்த்தது. நீயா என்னை அடக்கி ஆளப் போகிறாய் என்பது போல் அந்த பார்வை இருந்தது. குதிரையின் அருகில் சென்ற வேலுநாச்சியார் குதிரையை ஓட்டி பார்க்கலாமா என்பது போல் மன்னர் செல்லமுத்து சேதுபதியை பார்த்தார். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட மன்னர் சேதுபதி ஓட்டி பாரம்மா என்றார். அங்கிருந்த அனைவரின் உள்ளமும் திக்கென்றது. சிவகங்கை மன்னர் சசிவர்ண தேவர் கூட சேதுபதி அவசரப்படுகிறாரோ என்று தான் எண்ணினார். சிலம்பு வாத்தியாரும் வேதனைப்பட்டார். அனைவரும் செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் இமைப்பொழுதில் வேலுநாச்சியார் குதிரையின் மீது பாய்ந்தேறினார். கடிவாளத்தை சுண்டினார். குதிரை மெதுவாக நடந்தது. குதிரைக்காரனும் சில பணியாட்களும் குதிரையை தொடர்ந்து சென்றனர். குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடித்தும் அதன் அடிவயிற்றில் தம் கால்களால் தட்டியும் குதிரையின் வேகத்தை வேலுநாச்சியார் அதிகப்படுத்தினார். குதிரையின் அருகில் ஓடி வந்த பணியாளர்களுக்கும் கூடியிருந்தோருக்கும் என்ன நடக்குமோ என்ற அச்சமே குடிக்கொண்டிருந்தது. ஆனால் சேதுபதி மன்னர் மட்டும் கவலையின்றி மகளை கவனித்துக் கொண்டிருந்தார். திடலை ஒரு சுற்று சுற்றி வந்த குதிரை வேகத்தை துரிதப்படுத்தியது. அச்சமின்றி ஒரு கையில் கடிவாள கயிற்றை பற்றி கொண்டும் கூட்டத்தை பார்த்து மறு கையை அசைத்து கொண்டும் வேலுநாச்சியார் கம்பீரமாக பயணித்தார். இரண்டாவது சுற்று முடிந்ததும் ஓரிடத்திலேயே நின்றபடி குதியாட்டம் போட்டது குதிரை. அது பொம்மலாட்டம் போல் காட்சியளித்ததால் கூடியிருந்தோர் கவலை மறந்து கைகொட்டி சிரித்து மகிழ்ந்தனர். ஓரிடத்திலேயே குதித்து கொண்டிருந்த குதிரை திடீரென ஓட்டம் பிடித்தது. அரண்மனை வாயிலை நோக்கி பாய்ந்தது. சிவகங்கை வீதியில் வேகம் எடுத்து ஓடியது. சிவகங்கை மன்னரும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். வேலுவுக்கு ஒன்றும் ஆகாது, வீணாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று மன்னர் செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இருப்பினும் முத்துவடுகநாதரும் வாத்தியார் வெற்றிவேலும் ஆளுக்கொரு குதிரையில் வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்தனர். அவர்களை தொடர்ந்து சில பணியாட்களும் குதிரையில் சென்றனர். குதிரையின் குளம்படி ஓசை சிவகங்கை வீதிகளில் எதிரொலித்தது. தெருவில் சென்றோர் வேலுநாச்சியாரின் இந்த திடீர் பயணத்தை கண்டு ஒதுங்கி நின்றனர். இன்னும் சிலர் இன்னதென்று புரியாமல் திகைத்து நின்றனர். குதிரை சிவகங்கை நகரை தாண்டி அருகில் உள்ள காட்டில் புகுந்தது. கண்ட திசைகளில் சீறி பாய்ந்தது. பின்தொடர்ந்தவர்களும் விரைந்தனர். காட்டிற்குள் புகுந்த குதிரையை வேலுநாச்சியார் வேகப்படுத்தினார். அங்குள்ள செடி கொடிகள் எல்லாம் குதிரையின் கால்கள் பட்டு கசங்கின. இன்னும் இன்னும் என்பது போல் வேலுநாச்சியார் குதிரையை விரட்ட, அதுவும் சளைக்காமல் எங்காவது வேலுநாச்சியாரை கவிழ்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது. குதிரையின் காலடி பட்டு செடிகளில் இருந்து சின்னஞ்சிறு வண்டுகள் ரீங்காரமிட்டபடி பறந்தன. வானத்தில் பறந்து கொண்டிருந்த பறவைகள் இன்னதென்று தெரியாமல் வட்டமடித்து கொண்டிருந்தன. வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்து வந்த முத்துவடுகநாதரும் மற்றவர்களும் அவர் சென்ற திசை தெரியாமல் திகைத்தனர். 4 பிரிவாக பிரிந்து ஆளுக்கொரு திசையில் வேலுநாச்சியாரை தேடத் தொடங்கினர். எவர் கண்ணிலும் படாமல் எந்த திசையென்றும் தெரியாமல் குதிரை வேகம் குறையாமல் விரைந்தது. ஒரே நாளில் உலகத்தில் பாதியை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது போல் வேலுநாச்சியாரின் செயல்கள் இருந்தன. நேரம் செல்ல செல்ல வேலுநாச்சியார் எழுச்சியுடன் குதிரையை ஓட்டினார். தொடக்கத்தில் துள்ளிய குதிரை போக போக சோர்வை சொந்தம் கொண்டது. ஒரு கட்டத்தில் குதிரையின் ஓட்டம் குறைந்தது. நடை தளர்ந்தது. வாயில் நுரை தள்ளியது. இனிமேலும் என்னால் ஓட முடியாது என்பது போல் ஓரிடத்தில் நின்று ஓட மறுத்தது. கீழே இறங்கிய வேலுநாச்சியார், வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் இருப்பான், தெரிந்ததா என்று குதிரையின் காதில் சொல்லி சிரித்தார். இதுதான் தகுந்த நேரம் என்று எண்ணியதோ என்னவோ, குதிரை தரையில் படுத்து கால்களை பரப்பியது. எதிர்ப்போரை எதிர்த்து வெற்றி காண்பதும் தோல்வியை ஒப்புக்கொண்டோரை மன்னித்து மறப்பதும் மாவீரர்களின் மாண்பு. அது இங்கும் அரங்கேறியது. தம்மிடம் தோற்று போன குதிரையை வேலுநாச்சியார் தடவி கொடுத்தார், முதுகில் தட்டி கொடுத்தார். இப்போது தோற்றுவிட்டாலும் அடங்கும் வரை அந்த குதிரை செய்த சாகசங்களை எல்லாம் அவர் நினைத்து பார்த்தார். அதன் தீரத்தை பாராட்டும் வகையில் குதிரையின் முகத்தில் செல்லமாக ஒரு முத்தம் பதித்தார்.
வேலுநாச்சியாரின் வெற்றியை அங்கீகரிக்கின்ற வகையிலும் தமது நன்றி உணர்ச்சியை வெளிக்காட்டுகின்ற முறையிலும் அந்த குதிரை வேலுநாச்சியார் கைகளை தனது நாக்கால் தடவி கொடுத்தது. இந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. வேலுநாச்சியார் காது கொடுத்தார். அவர் காதில் விழுந்த பெண் குரலினால் வேலுநாச்சியார் மனம் பதறியது. தாம் இப்போது இருக்கும் இடம் எது, இந்த பகுதியின் பெயர் என்ன என்பதை கூட அறிந்திராத வேலுநாச்சியார் குரல் வந்த திசையில் பார்த்தார். பின் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராக குதிரையை அருகில் இருந்த மரத்தில் கட்டினார். குதிரை தப்பித்துவிடக் கூடாது என்பதில் வேலுநாச்சியாருக்கு அக்கறை. தமக்கு முழு ஓய்வு கிடைத்ததில் குதிரைக்கு நிம்மதி. குரல் வந்த திசையில் வேலுநாச்சியார் மெதுவாக நடந்தார். அது காட்டின் இறுதி பகுதி. அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கும் காட்டிற்கும் இடையில் ஒரு திடல். அந்த திடலில் ஆண்களும் பெண்களுமாக பெருங்கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுநாயகமாக ஒரு மனிதர். அவர் தோற்றமும் தோரணையும் அவர் ஒரு பெரும் புள்ளி என்பதை உறுதிப்படுத்தியது. அவருக்கு எதிரில் கை குழந்தையுடன் ஒரு பெண். அந்த பெண் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு சற்று தூரத்தில் வாட்டசாட்டமான ஆள் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேலுநாச்சியார் விரும்பினார். எவருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி சென்று அந்த கூட்டத்தின் அருகிலுள்ள ஒரு மரத்தின் பின்புறம் மறைந்து கொண்டார். அங்கு நடப்பதை உன்னிப்பாக கவனித்தார். பெரிய மனிதர் தொண்டையை சரி செய்து கொண்டு என்ன பிரச்சனை என்பது போல் கூட்டத்தை பார்த்தார். ஐயா, நேற்று இரவு 9 மணி இருக்கும். நமது கண்மாய்க்கு சென்றிருந்தேன். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இந்த பெண் நம்மை போன்ற உயர் ஜாதியினர் படித்துறையில் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தாள். அதை நான் கண்டித்த போது இவள் கண்டபடி என்னை திட்டினாள். இதற்குரிய தண்டனையை இவள் பெற வேண்டும் என்று அந்த தடியன் சொல்லி முடித்தான். பொய்யான குற்றச்சாட்டு தம் மீது ஏவப்பட்டதை கண்டு அந்த பெண் துடித்தாள். கூட்டம் அங்கு நடப்பதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தது. பெரியவர், முத்தையா சொன்னது உண்மையா என்பது போல் அந்த பெண்ணை பார்த்தார். அவள் தேம்பி தேம்பி அழுதாள். அவளுடைய பதிலுக்காக மொத்த கூட்டமும் காத்திருந்தது. வேலுநாச்சியாரின் விழிகளும் அங்கு நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தன. பெரியவர் குரலை உயர்த்தி, வாயை திறந்து என்ன நடந்தது என்று சொல். அழுவதால் உண்மை பொய்யாகி விடாது என்றார். அவள் இனியும் வாய்மூடி இருப்பதே வாய்விட்டு அழுவதோ பிரச்சனைக்கு தீர்வாகாது என்ற முடிவுக்கு வந்தவளாய் மேலும் அழுதுவிடக் கூடாது என்பதால் தனது கண்களை துடைத்து கொண்டாள். இடுப்பில் இருந்த குழந்தையை ஒருமுறை பார்த்து கொண்டாள். வருவது வரட்டும் என்ற முடிவோடு அவள் வாய் திறந்தாள். ஐயா, என் பெயர் மருதாணி. நேற்று இரவு கண்மாய்க்கு நான் தண்ணீர் எடுக்க சென்றது உண்மை. தண்ணீர் எடுத்ததும் உண்மை. ஆனால் அவர் சொன்னது போன்று உயர் ஜாதியரின் படித்துறையில் இல்லை. எங்கள் ஜாதிக்காரர்களுக்குரிய படித்துறையில்தான் நான் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி நிறுத்தினாள். வழக்கு திசை மாறுவது கண்டு கூட்டம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது. மருதாணி அருகில் கைகட்டி குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்த தன் கணவனை பார்த்தாள். அவன் பரிதாபத்தோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஐயா, என்னை குற்றவாளியாக உங்கள் முன் நிறுத்தியிருக்கும் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்றாள் மருதாணி. இதை கேட்ட உயர் ஜாதியினர் மத்தியில் முணுமுணுப்பு. மருதாணி உறவினர்கள் இடையே ஒருவித தவிப்பு. குற்றம் சுமத்திய முத்தையாவின் முகத்தில் நெருப்பு. ஐயா, இவர் பல நாட்களாக கெட்ட எண்ணத்தில் என்னை சுற்றி சுற்றி வந்தார். நான் ஏழை ஜாதியில் பிறந்தாலும் ஒரு எளியவருக்கு மனைவியாகியதாலும் மானத்தோடு வாழ நினைப்பது தப்பாகுமா? இவர் விருப்பத்திற்கு நான் உடன்படவில்லை. நேற்று இரவு எங்கள் படித்துறையில் நான் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த போது எங்கிருந்தோ திடீரென்று ஓடி வந்து என்னை இவர் கட்டிப்பிடித்தார். என் பலம் கொண்ட மட்டும் போராடி இவரை கீழே தள்ளினேன். இதையெல்லாம் கரையிலிருந்து நாகமுத்து ஐயா பார்த்து கொண்டு இருந்தார். உண்மை வெளிப்பட்டு ஊர் சிரிக்குமே என்ற அச்சத்தினால் என் மீது வீண் பழியை சொல்லி என்னை பழிவாங்க உங்கள் முன் நிற்க வைத்து விட்டார் என்றாள் மருதாணி. இதை கேட்டுக்கொண்டிருந்த வேலுநாச்சியாரின் முகம் மாறியது. அடுத்து என்ன நடக்கும் என்று மொத்த கூட்டமும் ஆவல் கொண்டது. ஆரம்பத்தில் தலை நிமிர்ந்து நின்ற முத்தையா இப்போது குட்டு வெளிப்பட்டதால் தலைகுனிந்து நின்றான். அவன் தலைகுனிந்து நின்றது அவன் ஜாதிக்காரர்களை வேறு விதமாக சிந்திக்க வைத்தது. மருதாணி சொல்வது உண்மை என உறுதியாகிவிட்டால் முத்தையா மட்டுமல்ல, தங்கள் ஜாதியை தலைகுனிய வேண்டியதாயிருக்குமே என்று அவர்கள் எண்ணத் தொடங்கினர். அதனால் நாகமுத்துவை அவர்கள் அர்த்தத்தோடு பார்த்தனர். பெரியவர்,
நாகு, இந்த பொண்ணு சொல்லியது உண்மையா என்றார். எழுந்து நின்ற நாகமுத்து மருதாணியை பார்த்தான். அருகில் நின்ற முத்தையாவையும் பார்த்தான். கூட்டம் முழுவதையும் ஒரு நோட்டம் விட்டான். நாகமுத்து பதிலுக்காக அனைவருடைய காதுகளும் காத்து கிடந்தன. நேற்றிரவு நான் கண்மாய் பக்கமே போகாத நான் இந்த பொண்ணு சொன்னதை எப்படி பார்த்திருக்க முடியும் என்ற கேள்வியோடு நாகமுத்து முடித்தான். தங்கள் ஜாதிக்காரனை ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டதால் முத்தையாவின் ஜாதிக்காரர்களின் முகத்தில் புன்னகை மின்னியது. ஆனால் ஜாதியையும் தாண்டி நள்ளிரவில் முத்தையா கொடுத்த பணமே தன்னை இப்படி சொல்ல வைத்தது என்பது நாகமுத்துவிற்கு மட்டுமே தெரியும். நாகமுத்துவின் பதிலால் மருதாணியின் உறவினர்கள் விக்கித்து போயினர். இதற்கு மேலும் தெம்போடு நிற்க மருதாணியால் இயலவில்லை. அவள் கண்கள் சுழன்றன. அவள் கையில் இருந்த குழந்தை நழுவி தரையில் விழப்போனதை அருகில் இருந்த கணவன் பிடித்து கொண்டான். இருப்பினும் அது பெருங்குரலெடுத்து அழுதது. அது தன் தாய்க்கு ஏற்பட்ட மானக்கேட்டை கண்டு அழுவதை போன்று வேலுநாச்சியாருக்கு தோன்றியது. அவர் மருதாணியை பார்த்தார். முத்தையாவின் முகத்தை பார்த்தார். அதில் இப்போது கம்பீரம் படர்ந்திருந்தது. ஆனால் சாட்சி சொன்ன நாகமுத்து தலை கவிழ்ந்திருப்பதை வேலுநாச்சியார் காண தவறவில்லை. நேற்று இரவு என்னத்தான் நடந்தது என்று கூட்டத்தில் சிலர் குழம்பினர். என்னத்தான் நடந்திருக்கும் என்று வேலுநாச்சியார் யோசனையில் மூழ்கினார். அந்த நேரத்தில் முத்தையா கண்மாய்க்கு ஏன் சென்றான்? மருதாணி நடந்தவற்றை சொன்னதும் முத்தையா தலைகுனிந்து ஏன்? சாட்சி சொன்ன நாகமுத்து முத்தையாவின் கூட்டாளியாக ஏன் இருக்கக்கூடாது? இது போன்ற வினாக்கள் வேலுநாச்சியாரை உண்மையின் அருகில் கொண்டு சென்றது. தமது இடுப்பில் செருகியிருந்த சவுக்கை வேலுநாச்சியாரின் கரங்கள் பற்றின. முரட்டு குதிரையை அடக்க முயன்ற போது கூட பயன்படாத சவுக்கு இப்போது உத்தரவுக்கு காத்திருந்தது. கூட்டம் அமைதியில் ஆழ்ந்திருந்தது. மறைந்திருந்த வேலுநாச்சியார் கைகளை தட்டினார். ஓசை வந்த திசையில் அனைவரின் கண்களும். சிரித்தபடியே வேலுநாச்சியார் கூட்டத்திற்குள் நுழைந்தார். அனைவருடைய முகங்களும் அதிர்ச்சியில். எடுத்த சவுக்கால் முத்தையாவை புரட்டி எடுத்தார். ஒவ்வொரு அடியும் அவனது இரத்த நாளத்தை தொட்டு பார்த்தது. இன்னதென்று புரியாமல் கூட்டம் விழித்தது. தங்கள் மீது அடி விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் சிலர் ஒதுங்கி ஒதுங்கி சென்றனர். இந்த பெண்மணி யார்? அதிகாரத்தை இவரே கையில் எடுப்பது என்ன நியாயம் என்று சிலர் நினைத்தாலும் பயத்தால் அவர்கள் பற்கள் கெட்டியாக ஒட்டி கொண்டன. அடிப்பதை நிறுத்திய வேலுநாச்சியார், தவறு செய்தவன் மட்டும் குற்றவாளி அல்ல, அந்த தவறை மறைப்பவனும் குற்றவாளிதான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் வேலுநாச்சியார் சவுக்கை சுழற்றினார். இப்போது சவுக்கு நாகமுத்துவையும் பதம் பார்த்தது. அடி தாங்க முடியாமல் தவித்த நாகமுத்து, மருதாணி சொன்னது உண்மைதான். முத்தையா அவளை கெடுக்க முயன்றதும் உண்மைதான். முத்தையா கொடுத்த பணத்திற்காக நான் பொய் சொன்னேன் என்று கதறினான். இதை கேட்டு கூட்டம் முழுவதும் அதிர்ச்சியில் சிக்கியிருந்த போது குதிரைகளின் குளம்படி ஓசைகள் கேட்டன. 10-12 குதிரைகள் கூட்டத்தை நோக்கி விரைந்து வந்தன. அவை அருகில் வரவர அனைவரும் எழுந்து நின்றனர். வேலுநாச்சியார் மட்டும் கோபம் தணியாமல் நின்று கொண்டிருந்தார். இளவரசர் முத்துவடுகநாதர் குதிரையில் இருந்து குதித்து வேலுநாச்சியாரின் கரங்களை அன்புடன் பற்றினார். அப்போதும் வேலுநாச்சியாரின் சினம் தணிந்த பாடில்லை. வேலு, காடு முழுவதும் சல்லடை போட்டு தேடிவிட்டோம். நல்ல வேளை இப்போதாவது உன்னை பார்க்க முடிந்தது. இல்லையெனில் நாள் முழுவதும் உன்னை தேடிக்கொண்டு தான் இருந்திருப்போம். நீ இல்லாமல் நாங்கள் அரண்மனைக்கு திரும்பினால் அப்பாவின் கோபத்தை எங்களால் எதிர்கொள்ள முடியாது என்று சொல்லி சிரித்தார். இளவரசருடன் வந்த சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுவும் பணியாளர்களும் கூட்டத்தையும் வேலுநாச்சியாரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். அதிர்ச்சியில் இருந்து விடுபடாத கூட்டம் சிவகங்கை சீமையின் மருமகள் இளவரசர் முத்துவடுகநாதரின் மனைவி வேலுநாச்சியார் தான் சவுக்கடி நடத்தியவர் என்பதை அறிந்து வியந்து நின்றது. மருதாணி கலங்கிய கண்களோடு வேலுநாச்சியார் கால்களில் விழ வந்தாள். அதை தடுத்து நிறுத்திய வேலுநாச்சியார், இந்த இருவரையும் மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மீது ஏற்றி ஊர் தெருக்களில் உலவ விடுங்கள். இந்த கயவர்களிடமிருந்து தண்டப்பணம் வசூலித்து அதை இந்த பெண்ணிடம் கொடுங்கள். அப்போதுதான் அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படுபவர்களுக்கும் பணத்திற்காக பொய் சொல்பவர்களுக்கும் புத்தி வரும் என்று தமது தீர்ப்பையும் வேலுநாச்சியார் தெரியப்படுத்தினார். பெரியவரும் ஊர் பெரியவர்களும் சரி என்பது போல் தலையாட்டி வணங்கினர்.
தங்கள் வருகைக்காக சிவகங்கை மன்னரும் மற்றவர்களும் காத்திருப்பார்கள் என்ற நினைவு வந்ததும் முத்துவடுகநாதர் புறப்பட ஆயத்தமானார். விடை பெற்று கொண்டு குதிரையை நோக்கி சென்றனர். வேலுநாச்சியார் மட்டும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார். மருதாணி அங்கு சிலையாக நின்றாள். இடுப்பில் இருந்த அவளது குழந்தை மட்டும் தன் பூவிதழ் விரித்து புன்னகை சிந்தியது. அந்த சிரிப்பு வேலுநாச்சியாரின் நெஞ்சில் ஒட்டி கொண்டது. சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரின் கவனம் நாட்டு நலனில். வேட்டைக்கு செல்வது, மீதி நேரத்தில் விருந்தினர்களை வரவேற்பது, எஞ்சிய நேரத்தில் வேலுநாச்சியாரோடு பேசி மகிழ்வது என முத்துவடுகநாதரின் காலம் சிறகடித்தது. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தமிழ் இலக்கியங்களை புரட்டி பார்ப்பது, கற்ற பிற மொழிகளை கசடர கற்பது, சேடி பெண்களிடம் தமிழர்களின் வீரத்தை பற்றி விவரிப்பது, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையிடம் நாட்டு நிலைமைகளை அறிந்து கொள்வது என வேலுநாச்சியாரின் நேரம் முழுவதும் கரைந்து சென்றது. சிவகங்கை சீமைக்கு தாம் மருமகளாக வந்து 5 ஆண்டுகள் முடிய போகிறது என்பது கூட வேலுநாச்சியாருக்கு மறந்து போனது. ராமநாதபுரம் ராமலிங்க விலாஸ் மாளிகை, தந்தை செல்லமுத்து சேதுபதி மன்னர் எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து சிவகங்கை சீமையும் அதன் மக்களும் வேலுநாச்சியாரின் உள்ளம் முழுவதும் உட்கார்ந்து கொண்டனர். சிவகங்கை கோட்டை, அளவா கோட்டை, ஏனாதி கோட்டை, கிருங்காங்கோட்டை, சோழன் கோட்டை, காளையர் கோவில் கோட்டை என சிவகங்கை சீமை முழுவதும் கோட்டைகள் பல இருந்தன. எதிரிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த கோட்டைகள் பெரிதும் துணை நின்றன. சிவகங்கை சீமை தோன்றுவதற்கு முன்பிருந்த சிற்றரசர்களும் சிவகங்கை சீமை தோன்றிய பின் அரசாண்டவர்களும் இந்த கோட்டைகளை தோற்றுவித்தனர். இவற்றில் பல கோட்டைகள் சிவகங்கை சீமையின் முதல் மன்னர் சசிவர்ண தேவரால் உருவாக்கப்பட்டது. 1801 மருது சகோதரர்களை ஆங்கிலேயர் வெற்றி கண்ட பின் இந்த கோட்டைகளை இடித்து தரமட்டமாக்கினர். சிவகங்கை, திருப்பத்தூர் ஆகிய 2 இடங்களில் மட்டும் நினைவு சின்னங்களாக 2 கோட்டைகள் பழுதடைந்து இன்றும் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றன. அண்டி வந்தவர்கள் பால் அரவணைப்பு, ஆணவக்காரர்கள் மீது படையெடுப்பு, மக்கள் நலனில் பெருமதிப்பு, நாட்டின் உயர்வுக்கு தொடர் உழைப்பு, நம்பி வந்த தமிழ் சான்றோர்களுக்கு உபசரிப்பு, பக்தி செலுத்த ஊர்கள் தோறும் கோவில் புனரமைப்பு என மன்னர் சசிவர்ண தேவர் சிவகங்கை சீமையை செழிப்பான சீமையாக மாற்றி காட்டினார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு மன்னர் சசிவர்ண தேவர் செல்வது வழக்கம். முதல் வெள்ளி காளையார் கோவில் என்றால், 2ஆம் வெள்ளி திருப்புவனத்தில், 3வது வெள்ளி நாட்டரசன் கோட்டை என்றால், 4வது வெள்ளி பிரான் மலையில். அந்தந்த ஊர்களில் உள்ள ஆலயங்களில் தெய்வ தரிசனம் முடித்ததும் மக்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் மன்னர். ஆலயத்தை மேம்படுத்துவது, மக்களின் குறை கேட்டு நிவர்த்தி செய்வது, ஊர் சிறக்க தேவையான உதவிகளை செய்வது என பக்தி பணிகளோடு மக்கள் பணியையும் இணைத்து செய்து வந்தார் மன்னர் சசிவர்ண தேவர். 1750ஆம் ஆண்டில் ஒரு நாள், அன்று 4வது வெள்ளிக்கிழமை, பிரான்மலையில் உள்ள மங்கை பாகர் சுவாமியையும் தேன்குழல் அம்பிகையையும் தரிசிப்பதற்காக முதல் நாள் இரவே மன்னர் சசிவர்ண தேவரும் இளவரசர் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் பிரான்மலை வந்துவிட்டனர். அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு மங்கை பாகர் சுவாமி ஆலயத்திற்கு மூவரும் சென்றனர். மன்னரின் வருகை முதல் நாளே சொல்லப்பட்டிருந்ததால் ஆலய நிர்வாகிகளும் குருக்களும் மன்னரை வரவேற்பதற்கு ஆலய வாசலில் காத்திருந்தனர். மன்னருக்கு மாலை அணிவித்து ஆலயத்திற்குள் அழைத்து சென்றனர். வழிபாடு முடிந்ததும் தேன்குழல் அம்பிகையை தரிசிக்க சென்றனர். புது பட்டாடை, தங்க மாங்கல்யம், குங்குமம் என அம்பிகை புது பொலிவோடு அன்று காட்சி தந்தாள். ஆராதனையும் மன்னரின் பெயரில் அர்ச்சனையும் நடந்து முடிந்தது. பிரசாத தட்டை மன்னர் முன் குருக்கள் நீட்டினர். ஆனால் அவர் கண்மூடி மெய்மறந்து நின்று கொண்டிருந்தார். அப்போது அவர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடியது. மன்னரின் பக்தி கோலத்தை கலைக்க விரும்பாத குருக்கள் இளவரசரை பார்த்தார். தெய்வ வழிபாட்டிலிருந்து அப்போதுதான் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் விடுபட்டிருந்தனர். அவர்களும் மன்னர் கண்களில் கண்ணீர் அருவி பெருக்கெடுத்து ஓடுவதைக் கண்டு வியந்து நின்றனர். சிறிது நேரம் கழித்து கண் விழித்த மன்னர் சசிவர்ண தேவர் தம் மருமகள் முன் கண் கலங்கியதை நினைத்து வெட்கம் கொண்டார். கண்ணீரை துடைத்து விட்டு, உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன், அதனால் கண்ணீர் சிந்திவிட்டேன், வேறொன்றும் இல்லை என எவரும் கேட்காமலேயே தமது கண்ணீருக்கான காரணத்தை சொன்னார் மன்னர். மன்னரையும் அவரது மகனையும் மருமகளையும் காண்பதற்காக
பிரான்மலை மக்கள் ஆலய வாசலில் திரண்டிருந்தனர். மன்னரை கண்டதும் வணங்கி மகிழ்ந்தனர். சிலர் தங்கள் குறைகளை மன்னரிடம் முறையிட்டனர். அவற்றையெல்லாம் தம் மனையேட்டில் மன்னர் குறித்து கொண்டார். அனைவரும் வழி அனுப்ப மன்னர் சசிவர்ண தேவர் ஒரு பல்லக்கிலும் மற்றொரு பல்லக்கில் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் அமர்ந்தனர். சிவகங்கை நோக்கி பல்லக்குகள் பயணப்பட்டன. இரண்டு பக்கங்களிலும் அடர்ந்த காடு, இடையில் நீண்ட சாலை. அதில் மன்னரின் பல்லக்கு முன் செல்ல, இளவரசர் பல்லக்கு அதை தொடர்ந்து சென்றது. மன்னர் கண்மூடியபடி ஏதோ சிந்தனையில். பிரான்மலையிலிருந்து 2 கல் தொலைவை கடந்து பல்லக்குகள் வந்து கொண்டிருந்தன. ஒரு மரத்தின் மறைவிலிருந்து ஒருவன் எய்த அம்பு ஒன்று சீறி பாய்ந்து வந்தது. பாய்ந்து வந்த அம்பு கண்மூடி வந்த மன்னரின் நெஞ்சில் பதிந்தது. முத்து என்று மன்னர் பெருங்குரல் எடுத்து கத்தினார். அடுத்த பல்லக்கில் வந்த முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் மன்னரின் கூக்குரல் கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். தங்கள் பல்லக்கிலிருந்து இறங்கி மன்னரின் பல்லக்கை நோக்கி ஓடி வந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி, நெஞ்சில் அம்பு பட்டு மன்னர் துடித்து கொண்டிருந்தார். அம்புப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் ஊற்று நீர் போல் பெருகியது. தந்தையை தம் மடியில் படுக்க வைத்து கொண்ட முத்துவடுகநாதர் அம்பை எடுக்க முயன்றார். அந்த வேதனையிலும் அதை எடுக்க வேண்டாம் என்று தம் சைகையால் மன்னர் வலியுறுத்தினார். அம்பு எய்தவன் யார், எங்கிருந்து இந்த அம்பு ஏவப்பட்டது என்ற சிந்தனையில் இருந்த வேலுநாச்சியார் பார்வையில் அருகில் இருந்த புதரில் ஒரு அசைவு தெரிந்தது. அந்த புதரை நோக்கி வேலுநாச்சியார் பாய்ந்தார். புதரில் மறைந்திருந்த உருவம் ஒன்று தலை தெறிக்க ஓடியது. விரட்டி சென்று அந்த உருவத்தின் தலைமுடியை பற்றி வேலு நாச்சியார் இழுத்தார். அந்த உருவம் மண்ணில் சரிந்தது. தாம் சிக்கிவிடுவோம் என்று அறிந்ததும் கையில் இருந்த மற்றொரு அம்பை தம் வயிற்றில் பாய்ச்சி கொண்டான் அந்த கயவன். மண்ணில் கிடந்த அந்த மானிட பதரை தம் காலால் ஓங்கி ஒரு உதை கொடுத்துவிட்டு மீண்டும் பல்லக்கை நோக்கி ஓடி வந்தார் வேலு நாச்சியார். முத்துவடுகநாதரின் மடியில் கிடந்த மன்னரின் நெஞ்சிலிருந்து இரத்தம் தொடர்ந்து வழிந்தோடியது. அந்த இரத்தத்தில் முத்துவடுகநாதரின் கண்ணீரும் கலந்தது. வேலு நாச்சியாரும் அழுகையை அடக்கிக் கொள்ள பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். மன்னரின் விழிகள் முத்துவடுகநாதரையும் வேலு நாச்சியாரையும் மாறி மாறி பார்த்தன. எதையோ சொல்ல மன்னர் விரும்புகிறார் என்பதை புரிந்து அவர்கள் செவி சாய்த்தனர். பிறந்த எவரும் இறப்பது இயற்கை. இதற்கு பின் மன்னரின் மூச்சு திணறியது. சிறிது நேரம் அமைதி. நாம் பல 100 பேர்களுக்கு நல்லவர்களாக இருந்தாலும் சில 10 பேர்களுக்கு தீயவர்களாகத்தான் தெரிவோம். அனைவருக்கும் நல்லவர்களாக எவராலும் இருக்க இயலாது. அந்த சிலரில் ஒருவன் தான் என் மீது அம்பை எய்திருக்கிறான் என்று சொல்லி முடித்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார் மன்னர். முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மீண்டும் கண் விழித்த மன்னர், அம்பிகையை நான் வணங்கி கொண்டிருந்த போது எனது கண்களில் கண்ணீர் வடித்த காரணத்தை இப்போது சொல்கிறேன். உங்களுக்கு திருமணம் ஆகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இதுவரை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இதைத்தான் அம்பிகையிடம் முறையிட்டு கொண்டிருந்தேன். உங்கள் வாரிசை பார்க்காமலேயே என் விதி முடிந்து விடுமோ என்று இப்போது அஞ்சுகிறேன் என்று சொல்வதற்குள் திணறினார் மன்னர் சசிவர்ண தேவர். அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்கள் என்று முத்துவடுகநாதர் அழுது கொண்டே சொன்னார். அப்போது மன்னரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றி மறைந்தது. ஆம் மாமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று வேலு நாச்சியார் சொல்லி முடிப்பதற்குள் மன்னரின் தலை சாய்ந்தது. அப்பா என்ற முத்துவடுகநாதரின் குரல் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது. காலை கதிரவன் எவரது கட்டளைக்காகவும் காத்திராமல் வானத்தில் தமது உலாவை தொடங்கியிருந்தான். ஆனால் தஞ்சை அரண்மனையில் மட்டும் பதட்டம் பற்றி இருந்தது. அரண்மனை காவலர்கள் எப்போதும் இல்லாத வகையில் விழிப்புடன் வாயில் காத்து நின்றனர். பணியாளர்கள் பரபரப்பை முகத்தில் சூடிக்கொண்டு பணியாற்றி கொண்டிருந்தனர். அரண்மனையின் ஆலோசனை கூடத்தில் ஒற்றர்கள் சிலரும் படை தளபதிகளும் கைகட்டி நின்றனர். தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தான். அரியாசனத்தில் அமர்வது, சிறிது நேரத்தில் எழுந்து நடப்பது, மீண்டும் அரியாசனத்தில் அமர்வது, கண்மூடியபடியே சிந்திப்பது, பின் கண் விழித்து அரண்மனை வாயிலேயே பார்ப்பது என குட்டி போட்ட பூனையை விட கேவலமாக தவித்து கொண்டிருந்தான். அரண்மனைக்குள் தஞ்சை அமைச்சர் வருவதை கண்டதும் மன்னன் பிரதாப் சிங் முகத்தில் கவலையின் ரேகைகள் காணாமல் போனது. மன்னன் அருகில் வந்ததும் அமைச்சர் பணிவுடன் வணங்கினார். அவருடைய வணக்கத்திற்கு மறுவணக்கம் கூட தெரிவிக்காமல் ஒற்றர்களும்
போர்படை தளபதிகளும் அணிவகுத்து நின்ற பக்கம் தஞ்சை மன்னன் பார்த்தான். அந்த பார்வையின் பொருள் புரிந்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். தஞ்சை மன்னனும் அமைச்சரும் தனித்து விடப்பட்டனர். சிவகங்கை சீமையின் செய்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அமைச்சரே என்று சொல்லி முடிப்பதற்குள் தெரியும் என்று ஒற்றை சொல்லை மட்டும் பணிவோடு உதிர்த்துவிட்டு மீண்டும் அமைதி காத்தார் அமைச்சர். சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவர் மரண செய்தி வந்ததிலிருந்து எனக்கு தூக்கம் தொலைந்து போய்விட்டது அமைச்சரே என்று தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் சொல்லி முடித்துவிட்டு அமைச்சரின் மீது கவனம் பதித்தான். ஆம் மன்னரே, அந்த துயர செய்தி என்னை தொட்டபோது எனக்கும் சிறிது நேரம் ஒன்றும் புரியவில்லை. மகத்தான வீரர், களம் பல கண்டவர், வெற்றியை மட்டும் வாழ்வில் தரிசித்து வந்தவர், சிவகங்கை சீமையை உருவாக்கி சிவகங்கை நகரத்தையும் அரண்மனையையும் தோற்றுவித்து மக்களின் மன்னராக பவனி வந்தவர், திருக்கோவில்களுக்கும் திருமடங்களுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அறக்கொடைகளை அள்ளி வழங்கியவர், நீதி தவறாத நேர்மையாளர், தாம் விண்ணுக்கு செல்லும் வரை நேர்கொள்கையோடு நெஞ்சுரத்தோடு வாழ்ந்து காட்டியவர். அந்த மகத்தான மனிதநேய மன்னருக்கு அவர் மண்ணிலேயே எதிர்ப்பா, அதுவும் மறைந்திருந்து கொல்லும் அளவுக்கா என்று சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரை பற்றி துயரம் கலந்த ஆவேசத்தோடு தஞ்சை அமைச்சர் பேசிக்கொண்டிருந்த போது தஞ்சை மன்னன் பிரதாப் சிங்கின் எக்கால சிரிப்பு எழுந்தது. அதனால் அமைச்சர் என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்தார். சிரிப்பை நிறுத்திய மன்னன், அமைச்சரே, ஒரே செய்தி நம் இரண்டு உள்ளங்களையும் பாதித்திருக்கிறது. செய்தி ஒன்றுதான், ஆனால் பாதிப்பின் விதம்தான் வேறு வேறு. சசிவர்ண தேவரின் மறைவை கேட்டதும் சிவகங்கை சீமையை எப்போது அபகரிக்கலாம் என்ற எண்ணமே என் உள்ளம் முழுவதும் உட்கார்ந்து கொண்டதால் எனக்கு உறக்கம் இல்லாமல் போயிற்று. ஆனால் அந்த அடுத்த நாட்டு மன்னரின் அகால மரண செய்தி உங்களுக்கு அவர் மீது அனுதாபத்தை விதைத்து விட்டது. பார்த்தீர்களா அமைச்சரே, ஒரு மன்னருக்கும் ஒரு அமைச்சருக்கும் உள்ள வேறுபாட்டை? மீனுக்காக தூண்டில் போடுபவனின் கவனம் முழுவதும் தூண்டில் மேல்தான் இருக்க வேண்டுமே தவிர சிக்கப்போகும் மீனை நினைத்து அழுது கொண்டிருக்க கூடாது. நல்ல வேளை தங்களை தனியாக அழைத்து பேசினேன். இல்லையெனில் சற்று நேரத்திற்கு முன் தாங்கள் பேசிய சசிவர்ண தேவரின் புகழ்மொழிகளை கேட்டு மற்றவர்கள் கைகொட்டி சிரித்திருப்பார்கள். நீங்கள் தஞ்சை நாட்டுக்கு அமைச்சரா அல்லது சிவகங்கை சீமையின் அமைச்சரா என்று கூட அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் என்று சற்று கோபத்துடன் தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் பேசி முடித்தான். அந்த பேச்சு அமைச்சரை தலைகுனிய வைத்தது. செத்தவர் வீட்டில் கிடைத்தது மிச்சம் என்று எண்ணுகின்ற மன்னன் இடத்தில் செத்தவர் பற்றி பேசியது தவறுதான். அதுவும் செத்தவரின் சிறப்பு இயல்புகளை சிலாகித்து பேசியது தவறிலும் தவறுதான் என்ற அமைச்சர் தமக்குத்தாமே எண்ணிக்கொண்டார். எண்ணியதை சொல்ல இயலுமா என்ன? அதனால் அமைச்சரின் குனிந்த தலை குனிந்தபடியே இருந்தது. அமைச்சரே, எனது முடிவு இதுதான் என்ற மன்னன் குரல் கேட்டு அமைச்சர் தலை நிமிர்ந்தார். சசிவர்ணத்தேவர் மறைந்து விட்டார். அவரது மகன் 21 வயது இளைஞன் முத்துவடுகநாதன் சிவகங்கை சீமையின் அரசு பொறுப்பை ஏற்றிருக்கிறான். இதுவே எனது எண்ணம் ஈடேறும் தருணம். உடனடியாக அவர்களுக்கு சொந்தமான அனுமந்த குடியை நாம் அபகரித்தாக வேண்டும். இது பற்றி விவாதிப்பதற்கோ அல்லது தர்ம நியாயங்களை பற்றி பேசுவதற்கோ இப்போது எனக்கு விருப்பமில்லை. அனுமந்த குடியை நமது படை கைப்பற்றி விட்டது என்ற செய்திதான் எனக்கு வர வேண்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதென்றால் தஞ்சைக்கு நீங்கள் அமைச்சராக தொடரலாம். இல்லையெனில் மன்னனின் அடுத்த வார்த்தை வருவதற்கு முன்பு அமைச்சர் முந்திக் கொண்டார். மன்னிக்க வேண்டும் மன்னர் பெருமானே, தங்கள் உள்ளம் அறியாது நான் உளறி கொட்டிவிட்டேன். மன்னிக்க வேண்டும். இதற்கு பதிலாக அனுமன்குடியை கைப்பற்றும் படைக்கு நானே தலைமை ஏற்று செல்கிறேன். அதை முடித்து காட்டிய பின் உங்கள் முகத்தில் விழிக்கிறேன் என்று கூறிவிட்டு தலை வணங்கி மன்னனின் கால்களையும் தொட்டு வணங்கிவிட்டு அமைச்சர் விடைபெற்று சென்றார். அவர் செல்வதையே மன்னர் பிரதாப் சிங் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையில் வெற்றி புன்னகை மின்னியது. துக்கத்திலிருந்து இன்னும் விடுபடாத சிவகங்கை சீமை. இளவரசர் மன்னராக முடிசூட்டி கொண்ட போதும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியாத சூழ்நிலை. சிவகங்கை அரண்மனையிலும் ஒரு விதமான வெறுமையே அரசாண்டது. சசிவர்ணத்தேவர் உண்டு உறங்கி மகிழ்ந்த இடங்கள் எல்லாம் இன்று களை இழந்து காட்சி அளித்தன.
ஒரு நாள் மாலை சிவகங்கை அரண்மனையின் அத்தாணி மண்டபம். சசிவர்ண தேவரின் மனைவியும் முத்துவடுகநாதரின் அன்னையுமான பூதக்கா நாச்சியார் ஏதோ நினைப்பில் அத்தாணி மண்டபத்துக்கு வந்தார். வந்த பின்புதான் கணவர் அமரும் அரியாசனம் காலியாக இருப்பது அவரது கவனத்திற்கு வந்தது. அதில் மன்னர் அமர்ந்திருந்த காட்சிகள் அவர் நினைவுக்கு வந்தது. வாய்விட்டு அழத் தொடங்கிவிட்டார். குரல் கேட்டு ஓடி வந்த முத்துவடுகநாதரும் காரணம் புரிந்து கண் கலங்கினார். இந்த சூழ்நிலையை மாற்ற நினைத்த வேலுநாச்சியார் அவர்களை வேறொரு அறைக்கு அழைத்துச் சென்று, அத்தை, மாமா இல்லாத இப்போதுதான் நீங்கள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும். நீங்கள் கண்ணீர் விடுவதைக் கண்டு உங்கள் மகனும் கண்ணீர் வடிக்கிறார். அவர் இப்பொழுது உங்கள் மகன் மட்டுமல்ல, எனக்கு கணவர் மட்டுமல்ல, இந்த சிவகங்கை சீமைக்கு மன்னர். இது நம் அனைவர் கவனத்திலும் இருந்தாக வேண்டும். இல்லையெனில் நாட்டு நலனில் நமது கவனம் பதியாது. இப்படி சொல்வதனால் எனக்கு மாமாவின் மீது பற்று இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள். அவரை நினைத்து, அவரது தீரத்தை நினைத்து, சிவகங்கை சீமை மக்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தை நினைத்து, என் மீது அவர் காட்டிய அன்பை நினைத்து நான் மனதிற்குள் அழுது கொண்டுதான் இருக்கிறேன். புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் வாழ நம் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்தார். வேலுநாச்சியாரின் இந்த கூற்று தனக்கும் சேர்த்தே சொல்லப்பட்டதாக முத்துவடுகநாதர் நினைத்து கொண்டார். இந்த இறுக்கமான சூழ்நிலையில் அங்கு வந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அவர்களை வணங்கி முடித்துவிட்டு ஆலோசனை மண்டபத்துக்கு செல்லலாமே என்றார். பூதக்கா நாச்சியாரை தூக்கம் தழுவியது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை ஆலோசனை மண்டபத்தை நோக்கி நடக்க முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் பின்தொடர்ந்தனர். ஆலோசனை கூடம். அங்கே ஒற்றன் ஒருவன். அவன் அருகில் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல், தளபதிகள் அனைவரும் இருந்தனர். அவர்களை பார்த்த பின்புதான் ஒரு முக்கிய செய்திக்காக அமைச்சர் தங்களை அழைத்து வந்திருப்பதை முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் அறிந்தனர். அரியாசனத்தில் முத்துவடுகநாதர் அமர்ந்தார். அனைவரும் வணக்கம் கூறி முடித்தனர். மன்னரே, தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் நமது அனுமந்த குடியை கைப்பற்றி கொண்டான் என்ற செய்தியோடு நமது ஒற்றன் வந்திருக்கிறான் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. முத்துவடுகநாதர் முகத்தில் அதிர்ச்சி. அமைச்சரே தொடர்ந்தார். நம் மன்னர் மறைந்து விட்டார். அதனால் சிவகங்கை சீமையின் சில பகுதிகளை மிக எளிதாக தனதாக்கி கொள்ளலாம் என்று தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் தவறாக முடிவெடுத்து விட்டான். அவன் முடிவு முட்டாள்தனமானது என்பதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்கு அனுமந்த குடியை நோக்கி நமது படைகள் அணிவகுக்க வேண்டும். அதற்கான தங்களின் ஆணைக்காக அனைவரும் காத்திருக்கிறோம். இந்த செய்தி ராமநாதபுரத்திற்கு தெரியுமா என்றார் வேலுநாச்சியார். தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை தாயே என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அவர்களுடன் கலந்து பேசிவிட்டு நாம் அனுமந்த குடியை களத்தில் சந்திக்கலாமே என்றார் வேலுநாச்சியார். அனைவரும் அமைதியாக இருந்தனர். தளபதிகளில் ஒருவன் மட்டும் ஏதோ சொல்ல நினைத்தான். ஆனால் அச்சம் அவன் நாவை அடக்கிவிட்டது. இருப்பினும் அதை புரிந்து கொண்ட மன்னர் முத்துவடுகநாதர், ஏதோ சொல்ல நினைக்கிறீர்கள், என்ன தயக்கம், சொல்லுங்கள் என்றார். மன்னர் கொடுத்த தைரியத்தில் தஞ்சை படையை எதிர்கொள்ள ராமநாதபுரத்தின் துணை நமக்கு தேவையா? தனியாக எதிர்கொண்டு அவர்களை தவிடு பொடியாக்கும் தகுதி நம் வீரர்களுக்கு இல்லையா என்றான். தளபதி அவர்களே, நான் நம் வீரர்களின் வீரத்தின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. இது இரண்டு நாட்டின் உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ராமநாதபுரத்தில் இருந்து சிவகங்கை சீமை தனியாக பிரிக்கப்பட்ட போது அனுமந்தகுடி இரண்டு நாட்டிற்கும் சொந்தமானது என்றுதான் முடிவு செய்யப்பட்டது. அதுதான் இதுவரையிலும் நடைமுறையிலும் இருந்து வருகிறது. அதனால்தான் அனுமந்தகுடியில் நடந்திருப்பது ராமநாதபுரத்துக்கும் தெரிய வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களோடு நாம் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும். அதுவே சரியான அணுகுமுறையாகும். இல்லையெனில் பகை நாட்டோடு நம் பாரம்பரிய நாட்டின் அன்பையும் இழந்துவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். வள்ளுவ பெருந்தகை சொன்னதை இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்று அவர் சொல்லியிருப்பது தனிநபருக்கும் பொருந்தும், அரசுகளுக்கும் பொருந்தும். செய்யக்கூடாத செயலை தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் செய்திருக்கிறான். அதனால் அவன் தீங்கை சந்திப்பான்.
நாம் செய்யக்கூடிய செயலாகிய ராமநாதபுரத்தையும் கலந்து பேசக்கூடிய செயலை செய்யாமல் விட்டுவிட்டாலும் கேடு வந்து சேரலாம். அதனால்தான் எனது கருத்தை சொன்னேன். பிறந்த மண்ணின் பாசத்தால் புகுந்த மண்ணை எப்போதும் கலங்கப்படுத்த மாட்டேன் என்பதை அனைவரும் உறுதியாக நம்பலாம் என்றார் வேலுநாச்சியார். அவரது வாத திறமையையும் பிரச்சனையை அணுகுகின்ற பாங்கையும் அதற்கு வள்ளுவரிடமிருந்து மேற்கோள் காட்டும் புழமையையும் கண்டு அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் மற்றவர்களும் வியந்து நின்றனர். மறுநாள் சேதுபதி மன்னரின் வீர தளபதி வெள்ளையன் சேர்வை தலைமையில் ஒரு படை அனுமந்தகுடியை நோக்கி விரைந்தது. அதே வேளையில் சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகநாதரின் தலைமையில் மற்றொரு படை அனுமந்தகுடியை நோக்கி பாய்ந்தது.